ககுரா கிஞ்சி உணர்ச்சியின்றி வேறு யாரையாவது குறிப்பிட வேண்டுமா? சுஷிமா அட்சுஷி தயங்கினார். இன்னொருவர் உள்ளார், ஆனால் மறுமதிப்பீட்டில் அனைவரும் அவரை காண விரும்புகிறேன். அவர் தாடையை ஊன்றி தற்காப்பில் சிறந்த வாரிசை உருவாக்க முடிந்தால் நன்றாக இருக்கும் என்றார். ஏன் என்று கேட்டு ஒப்புக்கொள்ளாதது போல் இருந்தது. அந்த இடம் நீண்ட நாட்களாக காலியாக உள்ளது என்று விளக்கினார். பேசி முடித்ததும் ககுரா கிஞ்சி ஆபத்தான பார்வையுடன் தலையை குனிந்தார். அந்த பதவியை விட்டவரின் மகன் உங்கள் பள்ளியில் இருக்கிறானே, ஆசாஹி ஹினாட்டா. அவன் இன்னும் படிக்கிறானா? ஷெர்ரி ட்ரூமன் ஆச்சரியப்பட்டார். ஆசாஹி ஹினாட்டா, கிகாய் மற்றும் குரேஹா நினைவு கூர்ந்தனர். நிர்வாண குழந்தையை பற்றி பேசுகிறீர்களா? ஆம், ஆயுதம் பயன்படுத்த முடியாத ஆயுதம் உள்ளவன் அவன்தான். அதிபர் அகலமாகச் சிரித்தார். அவன் இன்னும் நம் மாணவன். அவர் நாற்காலியில் அதிருப்தியுடன் சாய்ந்தார். எனக்கு புரியவில்லை. அவன் தன் ஆயுதம் பயனற்றதென உணர்ந்திருக்கணும் இல்லையா? அவன் பிடிவாதமா அல்லது முட்டாளா இன்னும் அதை வச்சிருக்கான். சுஷிமா அட்சுஷி அவனை ஆதரிச்சார். ஒருவேளை அப்படி இல்லாம இருக்கலாம். அவன் குழப்பமா அவனை பார்த்தான். அவன் திரைய பார்த்து பெருமையா சிரிச்சான். ஆச்சரியமா, அந்த ஆசாஹி ஹினாட்டாவும் யாகுனோ அகானேவும் சேர்ந்து பயிற்சி எடுத்தாங்க. இம்முறை அவன் சிறப்பா செயல்படலாம். இன்னைக்கு மறுமதிப்பீடு, வான வேடிக்கை, கூட்டம் கூட்டமா மக்கள். ஒரு நிருபர் சொன்னாரு, இத பாருங்க, சாதாரண பள்ளி விழாவை விட இது ரொம்ப பரபரப்பா இருக்கு. எல்லாரும் பரிமாண வாசலை பார்த்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. வால்கிரியா கல்லூரி மறுமதிப்பீடு டி ரக பரிமாண வாசல் மூலம் நடக்கும். நிறைய பேர் நிகழ்ச்சி மைதானத்தில் அலைஞ்சிட்டு இருந்தாங்க. ஷெர்ரி ட்ரூமன் மேலிருந்து பேச்சின்றி பார்த்துக்கிட்டு இருந்தா. அவ முதல்வரிடம் இந்த ஆண்டும் களைகட்டுது என்றாள். ஒவ்வொரு ஆண்டும் காயங்களை ஏற்படுத்தும் சோதனைக்கு அனைவரும் ஆர்வமாக இருப்பது ஆச்சரியம். மாணவர்கள் உணவுடன் சிரித்தும் கேலியும் செய்து கொண்டிருந்தனர். சுஷிமா அட்சுஷி கைகளை கூப்பி கெட்ட செய்திகள் நிறைந்த காலத்தில் வாழ்கிறோம் என்றார். ஒருவேளை அனைவருக்கும் புது காற்று தேவைப்படலாம். அவள் அலட்சியமாக அப்படியா என்று பதிலளித்தாள். அவன் திரும்பி அவளை பார்த்து புன்னகைத்தான். அப்படியே, பாதுகாப்பு குழுவிற்கு நன்றி. ஷெர்ரி ட்ரூமன் அதை தள்ளிவிட்டார். நீங்கள் நன்றி சொல்ல தேவையில்லை. அடுத்த தலைமுறைக்கு பயிற்சி அளிப்பது சங்கத்தின் கடமை. பின்னர் அவள் கீழே பார்த்தாள். அது மினாஸ் ஷிசுக் தானே? அங்கே அந்த குழந்தையா? முதல்வரை குழப்பும் வகையில் ஏதோ அவள் சொன்னாள். நான் நன்றியுள்ளவன். அவள் பக்கத்தில் இருப்பவரும் அப்படித்தான். உங்களுக்கு எப்படி தெரியும்? அவர் கேட்டார். கீழிருந்த இருவரும் யாரையும் அணுகவிடாத குளிர்ந்த தோற்றத்தை காட்டினர். ஷெர்ரி ட்ரூமன் மர்மமாக நடந்து கொண்டார். நம்ப மாட்டீர்கள், ஆனால் நான் ஒரு சங்கத்தின் தலைவர். பார்த்தாலே எனக்கு தெரியும். பின் கீழே மாணவர்கள் ரொட்டி சாப்பிடுவதை கவனித்தார். மற்றவர்கள் பஞ்சு பொம்மைகளை அணைத்துக் கொண்டிருந்தனர். வேறு இடத்தில் ஷ்ரோஹென் சாட்சி விற்கப்பட்ட தின்பண்டங்களை மகிழ்ச்சியுடன் சாப்பிட்டார். யாரோ ஒருவரின் வேகமான அடிகளின் ஓசை. எதிர்பார்க்கத்தக்க ஒரு குழந்தை இருக்கிறதா? சாம்பல் வானம் மற்றும் துயரமான நிறமரங்களுடன் கூடிய மங்கலான தோட்டத்தில் அசாஹி ஹினாடா மற்றும் யாகுனோ அகானே லாலிபாப்களை உறிஞ்சிக் கொண்டிருந்தனர். ஒரு டி ரேங்க் போர்டல் நின்றது. ஒரு மாணவன் வாளை ஏந்தியபடி நடுங்கினான். செய்தி ஊட்டம் தோன்றியது. ஒரு பெரிதாக்கி கண்ணாடி ஏற்கனவே தொடங்கிவிட்டதா என்றது. ஒரு கோலா, முதல் குழு 40 நிமிடங்களுக்கு முன்பு தொடங்கியது என்று பதிலளித்தது. ஒரு மகிழ்ச்சியான கோப்பை, இது மீண்டும் அந்த காலம் என்று சேர்த்தது. ஒரு பசு, இதற்காகவே நான் விடுமுறை எடுத்தேன் என்று பதிலளித்தது. ஒரு பெண் உற்சாகமாக இருந்தாள். நான் அதை என் சொந்த கண்களால் பார்க்க விரும்புகிறேன். ஒரு அரக்கன் ஒரு மாணவனை பிடித்து கிர்ர் என்று முனகியது. மாணவனின் நண்பர் அச்சத்தில் அலறினார். ஓ யா கா! அரக்கன் அவளை தாக்க கையை உயர்த்தியது. கண்ணீர் தொடர்ந்து வழிந்தது, ஆனால் எதுவும் நடக்கவில்லை. பெண் மாணவி எச்சரிக்கையுடன் கண்களை திறந்தாள். ஆசிரியர்கள் தங்கள் பயங்கர உடைகளை அகற்றியிருந்தனர். துரதிர்ஷ்டவசமாக ஒருவர், நீங்கள் இங்கே நிறுத்த வேண்டும் என்றார். அவர் அவளது கையை பிடித்தார். வெளியேறும் வழிக்கு அழைத்துச் செல்கிறேன், என்னை பின்தொடர். கண்ணீர் மாறாத மாணவி ஆமா என்றாள். பெரும் திரையில் நிருபர் கேட்டார், வீடியோ பிடிச்சிருக்கா? கோழி ஒன்று பேசியது. நெஞ்சு படபடக்குது. கல் ஒன்று கத்தியது. ரேங்க் எஸ் சங்கம் போல மயங்கிய மாணவரை தூக்கினர். பெண் நடுவில் நடந்தாள். நிருபர், டெல்டோராஸ் ஏமாற்றுவதில்லை என்றார். பகுதி பாதுகாப்பு உடனே உறுதி செய்யப்பட்டது. பதிவு விமானங்கள் தேர்வின் பாதுகாப்பிற்காக பறந்தன. இரு ஆசிரியர்கள் புன்னகைத்து கை அசைத்தனர். சால்மன், குழந்தைகள் மீட்பை எதிர்பார்க்கிறேன் என்றது. சாவி, உலகம் பரிதாபம்தானே என்றது. ஹஸ்கி ஒன்று தோன்றியது, ஆனால் போர்ட்டலில் நுழைந்தது பாராட்டத்தக்கது. சிங்கம் தலையசைத்தது. ஒப்புக்கொண்டது. இப்போ தேர்வு விதிகளை பார்ப்போம். மாணவர்கள் அறக்கரை ஆயுதங்களால் தாக்குகின்றனர். மாணவர்கள் மதிப்பீட்டு புள்ளிகள் பெற வேண்டும். முதலில் அரக்கரின் மந்திர கற்களை சேகரித்து பலர் தேடினர். தாதுக்கள், செடிகளும் புள்ளிகள் தரும். 2 மாணவர்கள் தங்கள் கொள்ளைப் பொருளை பிடித்துக் கொண்டு சிரித்தனர். மேலே கேமராக்கள் இன்னும் இயங்குகின்றன. மேலும் குழுப்பணியும் மதிப்பிடப்படும். ஒரு மாணவர் கேடயத்தால் அரக்கனின் தாக்குதலை தடுத்தார்.
மற்றொரு மாணவர் வில்லால் தாக்க தயாரானார். இருவரும் திறமையாக அரக்கனை வென்றனர். ட்ரோன் அனைத்தையும் பதிவு செய்தது. நிருபர் மகிழ்ச்சியுடன் புன்னகைத்தார். 60 நிமிட நேர வரம்பில் எந்த மாணவர்கள் தனிச்சிறப்பு பெறுவார்கள்? அசாஹி, ஹினாதா, யகுனோ அகானே கூட்டத்தில் வீடியோவை பார்த்தனர். லாலிபாப் மென்றபடி எனக்கு சங்கடமாக உள்ளது என்றாள். அவன் அவளை நோக்கினான். எனக்கு புரியவில்லை, என்ன சொல்ல வருகிறாய்? யாக்குனோ அகானே முகம் சுளித்தார். நாம் தேர்வை தீவிரமாக எடுக்கிறோம், அவர்களோ வெறும் ஷோவாக நடத்துகின்றனர். பின்னர் கையில் இருந்த லாலிபாப்பை பார்த்தாள். ஹினாதாவும் எரிச்சல் அடைந்தார். அவன் தயங்கினான். ஆம், அவன் சொல்லி முடிப்பதற்குள், ஏன் எரிச்சல் அடைகிறாய் என உரத்த குரல் கேட்டது. குரிமுரா தகயுகி, ஹாகானே தூரத்திலிருந்து நடந்து வந்தனர். நீதான் கவனத்தின் மையம், உனக்கு தெரியுமா? அவன் குழப்பமடைந்தான். கவனத்தின் மையம். யாக்குனோ அகானே இதை விரும்பவில்லை. ஓ, அவர்கள் வருகிறார்கள், அவன் பொறுமையாக விளக்கினான். ஏய், உனக்கு தெரியாதா? மறுமதிப்பீடு நெட்ல ரொம்ப பாப்புலர். குரிமுரா தகாயுகி நெருங்கி வந்தான். இந்த முறை அந்த கோஸ்பிளேயர். பிறகு ஆசாஹி ஹினாட்டாவை கேலி செய்து, மறுபடியும் ஏதாவது காட்ட பாக்குறியா? இது தெளிவா தெரியுது. ஹாஹா. இதை கேட்டதும் ஆசாஹி ஹினாட்டா கொஞ்சம் சோகமா உணர்ந்தான். யாகுனோ அகனே கோபமா அவன் பின்னால நின்னான். இதை சொல்லத்தான் இவ்வளவு தூரம் வந்தீங்களா? அவன் கைகளை பாக்கெட்ல போட்டான். நான் போயிட்டு இருந்தப்ப பார்த்தேன். அப்புறம் குரிமுரா தகாயுகி ஆசாஹி ஹினாட்டா தோல்ல தட்டினான். இவ்ளோ டென்ஷன் ஆகாதீங்க, இன்னைக்கு எல்லாருக்கும் முக்கியமான நாள், சண்டை போடாம இருப்போம். ஹகனே சங்கடமா பக்கத்துல நின்னு வேற எங்கேயோ பார்த்துட்டு இருந்தான். ஆசாஹி ஹினாட்டா அவனை பார்த்தான், ஆனா ஒன்னும் சொல்லல. நிருபர் உடனே தொடர்ந்தாரு. 2வது குழுவோட தேர்வை தொடங்குவோம். அவன் திரும்பி பார்த்தான். ஓ, இப்ப ஆரம்பிக்குது. பேர் சொல்லப்பட்ட மாணவர்கள் போர்ட்டல் முன்னாடி வாங்க. குரிமுரா தகாயுகி கை அசைச்சான். சரி, அதிர்ஷ்டம். ஹகனே தலையை திருப்பி பார்த்தான், ஆனால் பேசவில்லை. அவன் வெட்கப்பட்டதாக தெரிந்தது. பிறகு ஹகனே திடீரென திரும்பி ஓடிவிட்டான். ஹா, யாகுனோ? ஹகனே குழப்பத்துடன் கேட்டார். அவனுக்கு என்ன ஆச்சு? அவன் என்ன நினைக்கிறானோ தெரியல. அவனும் பதில் சொல்லாமல் திரும்பிக் கொண்டான். மேடையில் ஆசிரியர், எல்லோரும் தயாரா என்று கத்தினார். தகாஷிமா கன்சோ பெருமையாக கையை உயர்த்தினார். இது எல்லாம் அல்லது ஒன்றுமில்லாத தேர்வு. பிறகு அவர் ஏதோ ஒன்றை உயர்த்தினார். அவசரத்திற்கு இந்த கருவியை பயன்படுத்துங்கள். ஷெர்ரி ட்ரூமன் கம்பீரமாக கைகட்டி நின்றாள். டெல்டோர்ஸ் சங்கம் உங்களை மீட்க வரும். தகாஷிமா கன்சோவின் கண்கள் உறுதி பெற்றன. சரி, அப்படியானால். மற்றொரு மாணவர் குழு விரைவாக சேர்ந்தது. தேர்வு தொடங்கியது. 2ஆம் குழு தொடங்குகிறது என்றது ஒரு நாய். தொடங்குது கோக் என்று வைரம் உற்சாகமாக சொன்னது. 2ஆம் குழுவும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்துகிறது என்றான் ஒருவன். இது ஷ்ரஹான் சாட்சியின் குழு என்றது ஒரு ஒட்டகச்சிவிங்கி. அந்த பெண் வகுப்பு தேர்வில் பிரபலமாக இருந்தாள். ஒரு ஹஸ்கியும் குறுக்கிட்டு பேசியது. அவர்கள் என்ன அரக்கர்களா மாறியிருப்பார்கள்? ஒரு கிழவர் சொன்னார். இன்னும் அழகா. குராமுரா தகாயுகியும் ஹிகானேயும் கூட பங்கேற்றனர். ஒரு பறவை சொன்னது, வகுப்பு தேர்வுக்கு பின் எப்படி வளர்ந்திருக்கிறீர்கள் பார்ப்போம். ஒரு பெரிது பார்க்கும் கண்ணாடி பதிலளித்தது. சாதாரண குழந்தை முற்றிலும் மாறக்கூடிய நேரங்கள் உண்டு. காலடி சத்தம் தொடர்ந்து கேட்டது. சால்மன் சொன்னது, சாதாரணமாயிருந்தால் வைரம் எதிர்வினையாற்றியது. காலடி சத்தம். ஆசாஹி ஹினாட்டா, யாகுனோ அகானே விரைந்தனர். கருத்துக்கள் வெடித்தன. கிழவரே, அவர்கள் வருகிறார்கள். ஒட்டகச்சிவிங்கி சிரித்தது. ஒளிபரப்பு சம்பவத்திற்கு காரணமான குழந்தை இதுதானா? ஹா ஹா ஹா. ஒரு துருவக்கரடி சிரித்தது. இன்னொரு நிர்வாண யுத்தம் பார்க்கலாம் என்றது ஒரு கத்தரிக்கோள். அவர்கள் இன்னும் நீக்கப்படவில்லையா? ஒரு இளைஞன், இன்று வெளியேற்றம் தவிர்க்கப்படலாம் என்றான். ஒரு ஹஸ்கி கேட்டது. அவன் கவசம் மாறியிருக்கிறதா? ஒரு பாறை, அது வெறும் உணர்வு என்றது. யாகுனோ அகானே வேறெங்கோ பார்த்தார். ஒரு பறவை குறிப்பிட்டது. ஜாராவுடன் இணைவது சிறப்பு. ஒரு விசை கேலி செய்தது. அவர்கள் மிகவும் பலவீனமாக இருப்பார்கள். ரத்தினம் பாராட்டியது. பள்ளியில் அழகான குழந்தைகள். ஆசாஹி ஹினாட்டா கண்டுபிடித்தார். கூரிய பற்கள் கொண்ட அரக்கன் அவர்களை நோக்கி வந்தான். ஒட்டகச்சிவிங்கி சிரித்தது. விளையாட்டு முடிந்தது. ஹா ஹா ஹா. வைரமும் சினுங்கியது. என்ன மோசமான அதிர்ஷ்டம். சால்மன் கத்தியது. ஓடுங்கள். அரக்கன் கர்ஜித்து கைகளை உயர்த்தியது. பின் கையை தரையில் மோதி பெரிய வெடிப்பை உருவாக்கியது. இளைஞன் கூறினான், இது இறுதி அறிவிப்பு அல்லவா? கோலா பயந்தது. மிகவும் ஆபத்தானது. மாடு நகைச்சுவை செய்தது. டெல்டோராஸ், எங்களை காப்பாற்றுங்கள். குறிப்பிடத்தக்க அதிர்வலை புகையை உருவாக்கியது. திடீரென அரக்கனின் வாய் வழியில் திறந்தது. அது ஏதோ ஒன்றால் துளைக்கப்பட்டிருந்தது. பறவை குழம்பியது. என்ன நடக்கிறது? அது மல்லாந்து விழுந்தது. ஆசாஹி சிவப்பு கவசத்தில் அரக்கனை உதைத்தார். அனைவரும் ஆச்சரியம். ஹஸ்கி ஆச்சரியப்பட்டது. ஏன், அந்த சிறுவன்தானே காரணம். துருவக்கரடி குறுக்கிட்டது. ஒளிபரப்பு சம்பவம். நாய் கூறியது. ஆனால் இன்னும் சண்டையிடுகிறான். கோழி சொன்னது. நினைத்தபடி அவரது கவசத்தின் வடிவமைப்பு மாறிவிட்டது. முதியவர் ஆச்சரியத்துடன் ஆஹா என்று கத்தினார். திரையில் ககுரா ஆசாஹியின் சண்டையை பார்த்தான். தாடையை கையில் வைத்து கூர்ந்து கவனித்தான். திடீரென்று ஏதோ அவன் கண்களை வியப்பில் விரிய வைத்தது.
அந்த அரக்கனை அவர் உதைத்த காட்சி உண்மையில் பயமுறுத்தியது. பெரிய திரையில் பார்த்துக் கொண்டிருந்த அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். ஏய் நண்பர்களே, அது இருக்க முடியுமா? மீனாஸ் ஷிசுக்கு பொறுமை இழந்ததாக தெரிந்தது. வகுப்பு ஏ. ஷெர்ரி ட்ரூமன் ஆர்வத்துடன் கவனித்தார். யார் பெரிய திரையில் பார்த்து வடிவம் மாறும் தெய்வீக ஆயுதம் முதல் முறை என்றார். சுஷிமா அட்சுஷி கைகளை பின்னால் கட்டிக்கொண்டார். நீங்கள் ஆச்சரியப்படவில்லை என அவள் கூறினாள். அந்த பயனற்ற நிர்வாண நபர், அது அனைவரின் எண்ணம் என அவள் விமர்சித்தாள். திறமையற்றவர்களுக்கு கொடூரமானவர். நீங்கள் சொன்னது சரிதானே. தேர்வுக்கு தேர்ச்சி ஆகாத மாணவங்க சோகமா போற சீன் ஷெர்ரி நினைவுக்கு வந்துச்சு. உண்மையில திறனற்றவர்கள் வகுப்பு ஈக்குள் நுழைய முடியாது. அவள் கண்களை மூடி தொடர்ந்தாள். அவனிடம் சிறப்பு இருப்பது தெளிவு. அதனால் சுஷிமா ஷெர்ரியை புரிந்து சிரித்தார். அவர் வெளியேற்றப்பட மாட்டார், இல்லையா? அசாஹி ஹினாட்டா அரக்கனை விழச் செய்யும் உதையை வழங்கினார். அவர் உடனே தற்காப்பு நிலைக்கு திரும்பினார். அரக்கன் உருமிக்கொண்டே பாய்ந்தபோது அவரது சீற்ற கவச சக்தி வெளிப்பட்டது. அவர் உடனடியாக கையை உயர்த்தினார். அரக்கன் கூறிய நகங்களுடன் வேகமாக நகர்ந்து சத்தமிட்டது. பக்கத்திலிருந்து சுடப்பட்ட போது அது ஆச்சரியப்பட்டது. அது என்ன? யாகுனோ அகானே ஆறுகுழல் துப்பாக்கியால் ஆதரவளித்தார். நிலைமை மோசம் என்று கண்டு அவர் அரக்கனை தொடர்ந்து சுட்டார். அவர் திரும்பி, ஹினாட்டா முடித்தாயா என்று கத்தினார். கிட்டத்தட்ட அவர் மேலிருந்து பாய்ந்தார். அந்த திறமை போதுமானது. அரக்கன் குழப்பத்துடன் மேலே பார்த்தது. ஆசாஹி ஹினாட்டா முதல் கோப சக்தியை பயன்படுத்தி அரக்கனின் தலை மத்தியில் தாக்கினார். அவர் அதற்கு முன்னால் தரையில் இறங்கினார். அசாஹி ஹினாட்டா அரக்கனை வென்று மந்திரக்கல்லை எடுத்தார். அவருக்கு ஒன்று உணர்ந்தது. அச்சச்சோ, மந்திரக்கல்லை பிடித்தல். எழுதாத கையால் பிடித்து முடிவுகளை உறிஞ்ச வேண்டும் என நினைவு கூர்ந்தார். அசாஹி ஹினாடா புன்னகையுடன் யாகுனோ அகானேவிடம் மந்திரக்கல்லை வீசினார். நல்ல ஆதரவு. அவள் மகிழ்ச்சியாக கண்ணடித்தாள். மேலும் நீங்கள், அது ஒரு அருமையான குத்து. மரத்திற்கு பின்னால் மறைந்திருந்த குறிமுரா டகாயுகி அனைத்தையும் கண்டார். கோபத்துடன் நாக்கை வெளியே நீட்டிக்கொண்டே திரும்பினார். அவங்கள் இருவரும் சிரித்து ஒருவருக்கொருவர் பேசினார்கள். பயிற்சி வேலை செய்கிறது. இது அற்புதமாக உணர்கிறது. ஆம், அசாஹி ஹினாடா கையை இறுக்கினார். முதல் கோபம் விடும்போது வெடிக்கும் என்று நினைத்தார். அவர் பயிற்சி செய்ததை தொடர்ந்து நினைவு கூர்ந்தார். சேமித்த ஆற்றலை ஒரே நேரத்தில் வெளியிடும் நுட்பம் இது. ரேஜ் ஆர்மர்ல இருக்கு, வேவ் ஸ்கில் தான் அது. அசாஹி ஹினாடா தன்னை தடவிக்கொண்டார். 2 வாரங்களில் இவ்வளவு தூரம் வந்துவிட்டேன். எப்போதும் கோப கவசத்தை அணிய முடியாது. ஆனால் அவர் சிந்தனையில் மூழ்கியிருக்கும் போது மற்றொரு அரக்கன் நெருங்கியது. யாகுனோ அகானே கத்தினார். ஹினாடா, உங்கள் பின்னால். குண்டுபட்டதும் கொசு பறந்தது. அருகில் அது விழுந்தது. யாகுனோ அகானே முன்னேறி பெருமை கொண்டார். நான் அதை கவனித்தேன். அவள் மகிழ்ச்சியாக புன்னகைத்தாள். நான் திறமையானவள் இல்லையா? யாகுனோ அகேனை புகழ அவர் தயங்கவில்லை. ஆம், அகனே என் பலவீனங்களை சரி செய்கிறார். யாகுனோ அகானே பயிற்சி செய்த நேரத்தை நினைவு கூர்ந்தார். நான் முயற்சி செய்ததால் என் தெய்வீக ஆயுதத்தின் வலிமையும் துல்லியமும் அதிகரித்துள்ளது. அவள் கண்கள் கூர்மையடைந்தன. எதிரிகளை கண்டறியும் என் திறன் மேம்பட்டுள்ளது. அவள் கத்தினாள். அவர்கள் அந்த திசையிலிருந்து வருகிறார்கள். ஹினாட்டா. காப்ளின் மிரட்டலாக சிரித்தபடி தொலைவில் இருந்து நெருங்கினர். ஏய் ஏய் என யாகுனோ அகானே அறிவித்தார். 3 ஹாப்கோப்ளின்கள். அவன் வேகமாக முன்னேறினான். புரிந்தது. இருவரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டனர். யாகுனோ அகானே தொலைவில் இருந்து எதிரிகளை சுட்டு ஆதரவளித்தார். பின்புறத்தில் இருந்த இருவரையும் அவள் வீழ்த்தி திகைக்க வைத்தாள். அது கோபத்துடன் தடியை ஆட்டி உதை என கத்தியது. அதே நேரம் ஆசாஹி ஹினாட்டா கையில் சக்தியை குவித்து முன்னேறினார். ஹாப்கோப்ளின்களின் தடியை நேரடியாக குத்தினார். தடி உடைந்து கைமுகத்தில் பட்டு அது வலியில் துடித்தது. அவரது பலமான குத்து அதை தூரமாக பறக்க வைத்தது. அவை மாய கற்களாக மறைந்தன. ஆசாஹி ஹினாட்டா நின்று பார்த்து யோசித்தார். இப்போது எனக்கு முடிவு நகர்வு உள்ளது. மந்திரக் கற்களை எடுத்து திருப்தியாக சிரித்தார். இந்த தேர்வில் எளிதில் வெற்றி பெறுவேன். யாகுனோ அகானேயும் 2 கற்களை வைத்திருந்தார். ஹினாட்டா, நாம் மீண்டும் செய்தோம். அவர் மிகவும் தன்னம்பிக்கை அடைந்தார். நெஃப்டியே இருவரும் முன்னோக்கி பார்த்தனர். பள்ளி எங்களை மதிப்பிட வேண்டியிருக்கும். காட்டில் குருமுரா தகாயுகி மரத்தில் சாய்ந்தார். ஹகன் தூரத்தில், தகாயுகி எப்படி போனது என்றார். அவர் கோபமாக மரத்தில் கை குத்தினார். குருமுரா தகாயுகி பல் கடித்தார். அவர் முகம் கோபத்தால் சுருங்கியது. பின்னடித்து, நீ முட்டாள் என்று கத்தினார். அடி கத்தல் ஒலிகள் காட்டில் எதிரொலித்தன. நீ முட்டாள், நீ முட்டாள், நீ முட்டாள். ஹகன் அவரை சமாதானப்படுத்த முயன்றார்.
அமைதி, அமைதி. தகாயுகி மிகவும் விரக்தி அடைந்தார். அந்த குப்பைகள் அரக்கனை வென்றனர். பின் அவர்களின் குழு வேலையை நினைத்தார். அகானே காரணமா? இல்லை, அது இல்லை. அவர் குத்திய மரத்தில் பெரும் துளை இருந்தது. தகாயுகி கண்கள் விரிந்து தனக்குள் பேசினார். என்னை எப்போதும் தோற்கடிக்க முடியும்னு சொல்றியா? இத்தனை நாளா சும்மா விளையாடிட்டே இருந்தியா? இவ்ளோ திமிரா? ஏய், திட்டத்தை மாத்துவோம்னு அவர் பெருமூச்சு விட்டு சொன்னார். குரமோரி தகயுகி எதையும் செய்ய முடியாத நிலைமையில இருந்தார். நாம முதல் திட்டப்படியே போக போறோம். ஆனா திடீர்னு அவர் ஹாகன் காலரை புடிச்சு இழுக்க அவன் திணறினான். ஐயோ! குராமுரா தகாயுகி கோபமா அவனை பார்த்தான். நான் சொன்னேன்ல, முதல் திட்டப்படியே போக போறோம்னு. ஹகன் பயந்து தடுமாறினான். ஆமா. அவன் எரிச்சலோட அவனை விட்டுட்டான். ஹகன் ஆயுதத்தை புடிச்சிருந்தான். ஆனா ஒன்னும் பேசல. திடீர்னு அவன் கண்ணை மூடி ஏதோ யோசிச்சான். அவன் துப்பாக்கியில ஏதோ நிரம்பிக்கிட்டு இருந்துச்சு. எல்லாம் ரெடியா இருந்துச்சு. சுத்தி எல்லாம் அசாதாரண அமைதி. குராமுரா ஓக்ரேவ் அனுப்பி சீக்கிரம் ஓட வைப்போம்னு நினைச்சான். அவன் கெட்டதனமா சிரிச்சான். ஆனா அவங்க அதையும் தாண்டி வந்துட்டாங்க. இனி வேற வழியே இல்லையா? போர்ட்டல்ல பயங்கர ராட்சசங்க வந்துச்சு. போர்ட்டல் பாஸ் அனுப்பத்தான் வேண்டி இருக்கு. பழைய நினைவுல சின்ன ஹகானிக்கு ஹீரோக்கள்னா உயிர். நான் எப்போதும் ஹீரோக்களை ரசித்தேன். டிவியில் ஒரு ஹீரோவின் காட்சிகள் ஓடிக்கொண்டிருந்தன. டெல்டோரா கில்ட் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அவன் அந்த செய்தியை கேட்டு வியப்புடன் பார்த்தான். பல்பரிமாண போர் தொடங்கிய பின் வந்த தலைமுறையினர் நட்சத்திரங்கள் போல் மின்னும் கண்களுடன் அவர்களை வியந்து பார்த்தனர். இது சாதாரணமானது. இளம் ஹகானுக்கும் ஒரு கனவு இருந்தது. ஒரு நாள் நானும் அங்கே இருப்பேன். ஆனால் வளர்ந்த போது நினைத்தபடி எதுவும் நடக்கவில்லை. அந்த கனவு விரைவில் நொறுங்கிவிட்டது. வளர்ந்தபின் ஏமாற்றத்துடன் தன் சக்தியை உணர்ந்தான். ஸ்டீல் எலிமெண்ட். இதுதான் எனக்கு வழங்கப்பட்ட சக்தி. ஸ்டீல் எலிமெண்ட் பெரும்பாலும் குணப்படுத்தவும் மருந்து தயாரிக்கவுமே பயன்பட்டது. உயிரினங்களின் சாரத்தை சேமித்து மருந்தாக்குவதே என் திறன். இதனால் அடிக்கடி கோப்ளின்களால் தாக்கப்பட்டேன். என்னால் எதிர்த்து போராட முடியாது. என்னால் ஓட மட்டுமே முடியும். அவன் மதிப்பெண் அட்டையை இறுகப் பற்றினான். சக்தி தரம் ஹகானி நம்பிக்கை இழந்து உயிரற்ற கண்களுடன் அறிவிப்பை வெறித்து பார்த்தான். ஒரு வழியாக வகுப்பில் சேர்ந்தேன். இதை ஏற்க முடியாமல் உதவி தேடினான். உயர் வகுப்புக்கு மாற தாக்குதல் திறனுள்ள கூட்டாளி தேவை. அந்த நபர்தான் தகாயுகி. ஹாகன் அவரிடம் மரியாதையாக வணங்கினார். அவன் கொடிய புன்னகையுடன் பார்த்தபோது நான் அதை சாதகமாக்கினேன். அவன் ஒரு குண்டர், ஒழுக்கமற்றவன், ஹினாட்டாவையும் மற்றவர்களையும் துன்புறுத்துபவன். ஹகானி இதை பார்த்து மௌனமாக இருந்தார். எனக்கு குற்ற உணர்வு ஏற்பட்டது. அவர் கவலையுடன் நின்றார். ஆனால் சுயநலம் வென்று கண்டுகொள்ளவில்லை. அதே நேரம் நிம்மதியாக உணர்ந்தேன். தகாயுகி ஹினாட்டாவை அவமானப்படுத்தி தண்ணீர் ஊற்றி சிரித்தான். மற்றவர்கள் பார்த்தனர். யாரும் ஹினாட்டாவுக்கு உதவவில்லை. அவர்கள் அவன் செயலை ஊக்குவித்தனர். அருமை. ஓ, அது கடுமையானது. ஹஹா. ஹகானி ஆறுதல் அடைந்தார். தன்னைவிட மோசமானவர்கள் உள்ளனர் என்று. ஆனால் ஹினாட்டா இந்த நிலையை ஏற்கவில்லை. அவன் கண்கள் தீமையை எதிர்க்கும் உறுதியை காட்டின. ஆனால் ஹினாட்டாவின் முன்னேற்றம் ஹகானியை வியப்பில் ஆழ்த்தியது. அந்த குண்டர்களை வென்று அவன் வலிமை பெற்றான். அந்த பையன் பலசாலியாகிவிட்டான். அவன் நம்ப முடியாமல் பார்த்தான். அவன் இப்போ இதெல்லாம் செய்கிறான். நான் தாழ்வாக நினைத்த அவனா? ஹினாட்டா முன்னேற முயன்றான். நானோ அப்படியே நின்றுவிட்டேன். நான் சுயின்பத்தில் மூழ்கி அவன் கடினமாக உழைக்கிறான். அவன் கையை இறுக்கமாக பிடித்தான். இப்படி ஒருவனை பார்த்து கோபப்படுவதை தடுக்க முடியவில்லை. பல்லை கடித்து மீண்டும் பொறாமையும் சுயநலமும் எழுந்தன. மனதை ஆக்கிரமித்து தகாயுகிக்காக ஹினாட்டாவை காயப்படுத்த திட்டமிட்டான். உள்ளங்கையில் திரவத்தை ஊற்றினான். நிச்சயமாக. நான் ஏன் இப்படி யோசிக்கிறேன்? கொடூரமாகச் சிரித்து ஹினாட்டாவை தீய நோக்கத்துடன் பார்த்தான். அறியாதவன் போல் நடித்து திரவக் கையால் அவன் தோளைத் தட்டினான். ஹினாட்டாவின் சட்டையில் கைரேகை தெரிந்தது. ஒருவேளை அந்த திரவம் இலக்குகளை குறிக்க பயன்பட்டதோ? தவறு என்று தெரிந்தும் நான் அப்படியே செய்துவிட்டேன். காட்சி மாறுகிறது. இரவு நேரத்தில் காட்டில் ஒரு மாணவன் ட்ரோனை கட்டுப்படுத்தினான். ட்ரோன் வேகமாக பின்தொடர்ந்து பறந்தது. அது தகாயுகியின் துணைவன்.
ஹாகன் உட்பட மூவரும் புதர்களுக்கு பின்னால் உற்று நோக்கினர். அவன் உடனே சரி போவோம் என்று உத்தரவிட்டான். வெற்றி புன்னகையுடன் அவனை நோக்கி எழுந்து நின்றான். மீதியை உன்னிடம் விடுகிறேன். துப்பாக்கியை இறுக்கிப் பிடித்து இலக்கை நேராக குறிவைத்தான். அவர்களின் இலக்கு வாயிலை காக்கும் மிருகம். அவனை ஊக்குவித்தான். சரியான குறி என்று உடனே பதிலளித்தான். புரிந்ததா? ஹாகன் இறுக்கிப் பிடித்து இலக்கை நோக்கி அம்பை எய்தான். அம்பு மிருகத்தை துளைத்தது. அது கோபத்தில் சிவந்த கண்களுடன் பைத்தியம் பிடித்தது போல ஆனது. உடனே அது கர்ஜனை எழுப்பி முழு காட்டையும் அதிர வைத்தது. காட்சியை கவனித்த தகாயுகி வெற்றி களிப்புடன் சிரித்தான். உங்கள் மருந்து வேகமாக வேலை செய்கிறது. அவன் ஏளனமாகச் சிரித்து அவனை பார்த்தான். இதுதான் ஆத்திர பெரோமோன் என்று சொல்வீர்களா? ஹினாட்டா உள்பட குறியிடப்பட்டவர்கள் தாக்கப்படுவார்கள். அவர்கள் ஒரு கீழ்த்தரமான தந்திரத்தை பயன்படுத்தினர். காட்சி மாறுகிறது. அதனால் தாக்கப்படும் நபர் ஹினாட்டாவுக்கு பழிவாங்க அந்த மிருகத்தை பயன்படுத்த திட்டமிட்டனர். மருந்தால் பாதிக்கப்பட்ட இலக்கை அது தாக்கும். தனது கெட்ட நோக்கங்களை அடைய ஹேகனை பயன்படுத்தினார். இது போர்டல் தலைவரையும் இது பாதிக்கும் என எதிர்பார்க்கவில்லை. ஹேகன் மிருகத்தை பார்த்து கவலையுடன் ஏதோ வித்தியாசமாக தெரிகிறது என்றார். இதை கேட்டு அவர் உண்மை முகத்தை காட்டி கோபப்பட்டார். அம்பை எய்தவருக்கு வாயாடியாக இருக்கிறீர். கவலை அமைதியின்மையுடன் இருந்த ஹேகனை கவனித்து அவரது ஆளுமையையும் பலவீனத்தையும் புரிந்து கொண்டார். நான் இப்படி செய்வேன், ஆனால் எதுவும் பேச மாட்டேன். நான் பாதிக்கப்பட்டவன் என நினைப்பவன். ஏமாத்திர மாதிரி ஒரு சிரிப்புடன் வெறுப்புடன் அவனை பார்த்தான். ஏமாற்றமளிக்கிறது. தகாயுகி உடனடியாக தனது துணையுடன் அங்கிருந்து சென்றார். அதன் பிறகு நாம் செல்வோம். ஹேகன் குழப்பமடைந்தார். ஹா, என்ன என திகைத்து கேட்டார். ஒரு நிமிடம் காத்திருங்கள். அவர் புறப்பட தயாரானார். கோபத்தில் நின்றார். என்ன? திறந்த திரவ குப்பியை வைத்திருந்தவர் அவரை வன்மத்துடன் பார்த்தார். நிச்சயமாக. உடனடியாக திரவத்தை அவர் மீது தெளித்து அவரை திடுக்கிடச் செய்தார். அச்சோ! தகாயுகி தன் நோக்கத்தை உணர்ச்சியின்றி கூறினார். ஆதாரங்களை அழிக்க வேண்டும். மிருகம் திரவத்தின் வாசனையை உணர்ந்தது. பயந்து நின்ற ஹகேனை நோக்கி மிருகம் ஆக்ரோஷமாக பாய்ந்து தாக்கி சுற்றியுள்ளவற்றை அழித்தது. ஹகேனால் தலையை மூடிக்கொண்டு ஆ ஊவா என அலறியபடி ஓட மட்டுமே முடிந்தது. அவனுக்கு பயமாக இருந்தது. பதற்றத்துடன் ஓடி வந்து கேட்டான். ஏன்? தகாயுகி தூரத்தில் நின்று அவன் ஓடுவதை பார்த்து சாதாரணமாக விளக்கினான். அது போர்டல் பாஸ் என்றால் அதுக்கு பின்னால் இருக்கிற காரணத்தை கண்டுபிடிக்க முயற்சி செய்வாங்க. பிடிபட்டால் நாம் வெளியேற்றப்படுவோம். இந்த கொடிய வார்த்தைகளை கேட்டு ஹகானே உண்மையை உணர்ந்தான். ஆனால் தாமதமாகிவிட்டது. அவர்கள் எல்லாவற்றிற்கும் அவனை பழி சுமத்த முயன்றனர். தகாயுகி அவனை வெறுப்புடன் பார்த்தான். கடைசியாக ஒருமுறை நினைவூட்டும் அளவுக்கு அவர் கருணை காட்டினார். ஓடாவிட்டால் செத்துப் போவாய், தெரியுமா? மிருகம் கோரை பற்களும் நகங்களும் காட்டி அவனை துரத்தியது. கேக் பயத்தில் மட்டுமே ஓட முடிந்தது. உதவியற்று பதற்றத்துடன் சட்டை பையை துழாவினான். சங்கத்தை அவசர சாதனத்தை தொடர்பு கொள்ள முடியவில்லை. அது காணவில்லை. தகாயுகி காலரை பிடித்த காட்சி நினைவில் மின்னியது. இது நடந்திருக்காது. எதிரியின் திட்டம் தாமதமாக புரிந்து விரக்தியுடன் ஓடினான். ஆரம்பத்திலிருந்தே என்னை அழிக்க திட்டமிட்டான். ஓடியபடி நினைத்தான். உயிர் பிழைக்க வழி யோசிக்கத் தொடங்கினான். மிருகத்திடமிருந்து தப்ப வாசனை மறைக்க நேரமில்லை. தொடர்ந்து தப்பிக்க வழி தேடினான். பாக்கெட்டில் ஒரே ஒரு குப்பி மருந்து மட்டுமே உள்ளது. ஆனா இதை நான் பயன்படுத்தினா ஹேகன் நம்பிக்கையில்லாத நிலைமையில ஓடிக்கிட்டு தன்னையே கேவலமா பாவமா சிரிச்சாரு. ஹா ஹா ஹா, நான் தான் இப்படி ஒரு மனிதனா? மிருகத்தின் நகங்கள் அவனை பிடித்தன. விரக்தியில் முகத்தில் கண்ணீர் வழிந்தது. அவர் மிருகத்தால் தாக்கப்பட்டு கடுமையாக காயமடைந்தார். ஆனால் இப்போது தன்னையே குற்றம் சாட்டினார். நம்பிக்கையற்றதா? மறுபுறம் ஒரு பூதம் வீழ்த்தப்பட்டது. சரி, ஹினாட்டாவும் அகானேவும் பூதங்களை வீழ்த்திக் கொண்டிருந்தனர். அரக்கன் கல்லை கையில் ஏந்தி திருப்தியுடன் புன்னகைத்தான். நிறைய சேகரித்து விட்டேன். அகானே உற்சாகமாக இப்படியே டீ வகுப்புக்கு செல்லலாம் என்றாள். அவனும் மகிழ்ச்சியுடன் அது சரிதான் என்றான். திடீரென ஏதோ அவர்களை நோக்கி வந்தது. திரவம் நிறைந்த அம்பு ஹினாட்டாவை நோக்கி பாய்ந்தது. அவன் உதைத்தான். ஆனால் திரவம் அவன் மீது சிதறியது. இருவரும் குழம்பினர். அகானே கவலையுடன் நீ பரவாயில்லையா என்று கேட்டாள். அவன் உடலில் உள்ள திரவத்தை பார்த்து யோசித்தான். ஷே! குழப்பத்துடன் முகத்தை துடைத்தான். இது என்ன திரவம்? இல்லை. முக்கியமாக யாருடையது? ஹகானே கடைசி சக்தியுடன் அவனை நோக்கி ஓடினான். ஹஹஹா! ஹினாட்டா அதிர்ச்சியுடன் இரத்தம் படிந்த அவனை பார்த்தான். அகானே! அவர் மண்டியிட்டார். குற்ற உணர்வு குறைந்து ஹினாட்டாவிடம் மன்னிப்பு கேட்டார். இப்போது பரவாயில்லை. ஹினாட்டா இனி தாக்கப்பட மாட்டார். அகனே இதை கண்டு பதறி ஹினாட்டாவுடன் அவரை நோக்கி ஓடினார். காத்திருங்கள், இது ஆபத்தானதா? ஹகனே கவலைப்படும் நண்பர்களை பார்த்து அருகில் வராதீர்கள் என்று கத்தினான்.
மிருகம் வரும்போது எதிர்க்காமல் அமர்ந்திருந்தான். அமைதியாக இருந்தான். நான் இத்துடன் நிறுத்துகிறேன். ஹினாட்டா தயக்கமின்றி அவனை நோக்கி விரைந்தாள். ஒரு கையால் மிருகத்தின் தாக்குதலை தடுத்தான். ஹகனே அதிர்ச்சியில் உட்கார்ந்திருந்தான். வாயிலின் மிருகம் வலிமையானது. நீண்ட நேரம் தாக்கு பிடிக்க முடியாது. அவரும் ஹகனேவும் தூரத்தில் வீசப்பட்டனர். ஐயோ! கவலையுடன் அவரது நிலையை கேட்டார். ஹகனே, உயிருடன் இருக்கிறீரா? வருந்தி ஹினாட்டாவை பார்க்க தயங்கி ஆம் என்றார். வெட்கத்துடனும் கவலையுடனும் பார்த்து ஏன் என்றான். ஏன் அப்படிச் செய்தாய்? அமைதியாக தனது கருத்தை கூறினார். உங்கள் வாழ்க்கை இங்கே முடியுமா என்பது இன்னும் தெரியவில்லை. ஹினாட்டா எழுந்து விடமாட்டேன் என்று உறுதியாக கூறினாள். அனைவரும் பெரிய திரையை கவனித்தனர் பரபரப்பாக. இது ஆபத்தானது அல்லவா? இது சரியா? ஷெர்ரி உடனே மீட்க உத்தரவிட்டார். அந்த உயிரினம் C2 தர அசுரன். விழிப்பாக இரு. பக்கத்தில் நின்றவனை பார்த்தாள். இது வேண்டுமென்றே செய்த விபத்து. வழக்கமாக போர்டல் தலைவர்கள் மையத்தை விட்டு விலகி வரது. ஒரு கல் வெடித்தது. மையம் அழிந்தால் போர்டல் உள்ளே அழிந்துவிடும். அவர் நெற்றியை பிடித்தார். எனக்கு தெரியும். இப்படி முரட்டுத்தனமாக யாரும் நடந்ததில்லை. ஹிகானி குழம்பி தரையில் அமர்ந்தார். இப்படி செய்யக்கூடிய மாணவர்கள் சிலரே. குற்றவாளி வேறு. குழந்தை ஏமாந்து போனது போல. தப்பிக்க குதித்தான். அவரை நம்பலாமா? 3 தலை அரக்கன் உருமியது. அகனே நடுங்கி பயந்து பின்னால் நின்றாள். பெரும் அரக்கனை நோக்கி அவன் நின்றான். மிகவும் ஆபத்து. ஹினாட்டா. ஒருவர் அகனேவை இழுத்து தாக்குதலிலிருந்து காப்பாற்றினார். அவன் பின்னோக்கி வீசப்பட்டான். பின்னால் நில். கைகளால் தாங்கி எழுந்து உட்கார்ந்தான். அவன் தீவிரமாக போருக்கு தயாரானான். இப்போதைய தாக்குதலின் தாக்கம் மறையவில்லை. நீல ஆற்றலுடன் அரக்கன் அவனை எதிர்கொண்டான். திறன் இடைவெளி மிகப்பெரியது. அவன் கையை உயர்த்தினான். சிவப்பு ஒளி மின்னியது. எனினும் அரக்கனின் தாக்குதலை தவிர்த்து ஓடினான். சிவப்பு ஆற்றல் நிறைந்த கையால் மூவுரு பேயின் முகத்தில் குத்தினான். அவன் வியப்பில் விழிகளை விரித்தான். அது கொடூரமாகச் சிரித்தது. அதன் வால் அவன் வயிற்றில் மோதியது. அவன் வலியுடன் அலறி பறந்தான். அவன் பெரும் பழைய மரத்தில் மோதியதும் அவள் பெயர் சொல்லி அழைத்தாள். ஹினாட்டா. மரத்தடியில் சரிந்தான். அவள் கவலையாய் கேட்டாள், பரவாயில்லையா? திடீரென கண்திறந்து அவளை தள்ளினான். விலகி நில். அரக்கனின் வால் மீண்டும் வயிற்றில் தாக்கியது. அவன் பின்னோக்கி வீசப்பட்டு தரையில் மோதினான். தடுமாறி எழுந்தான். இரத்தம் கசிந்தது. தூரத்தில் மண்டிட்ட அகனே கதறினாள். ஏன் மீண்டும் எழுகிறாய்? பின்னால் நின்ற அகனே கத்தினாள். ஹினாட்டா, ஓடுவோம். இத நாம் தனியா சமாளிக்க முடியாது. நான் சொல்றத கேக்குறியா? ரத்தம் வடியும் தோலை பிடிச்சான். நம்மால வெல்ல முடியாது. எழுந்து நிக்க திணறினான். பழிவாங்கல் மூலம் சேதம் செய்யலாம். 3 தலை அரக்கன் தலை தூக்குச்சு. ஆனா வெல்ல முடியுமான்னு தெரியல. நான் என்ன செய்யணும்? ஹகனே கத்துனாரு. நிறுத்து ஹினாட்டா. அவன் எழுந்து நின்னான். இதெல்லாம் என் தப்புதான். என்ன விட்டுட்டு ஓடிடு. நீ தூண்டாட்டி என்னையே துரத்தும். மார்பிள் கை வச்சு அரக்கனை கவனிக்க வச்சான். வா அரக்கா, என்கிட்ட வா. பெரிய அரக்கன் அவனை நோக்கி ஓடுச்சு. பின்னால் குதிச்சு கை ஓங்கினான். 3 தலையிலும் பலமா குத்துனான். அரக்கன் கத்தி தலையசைச்சு தள்ளுச்சு. ஹகனே ஓடி வந்து அவனை தாங்கினார். ஹினாட்டா, என்ன பண்ற? ஓடிப்போ சொன்னனே. பல்லக்கடிச்சு ஓடமாட்டேனா? குழப்பமா? ஏன் இல்லன்னு கேட்டார். அவன் தலைய குனிஞ்சான். சேர்ந்து தப்பிக்கலாம்னா ஓடியிருப்பேன். அவர் கடந்த கால நிகழ்வுகளை நினைவு கூர்ந்தார். ஆனால் நான் மதித்த அந்த நபர் உயிர் ஆபத்திலும் மக்களை புறக்கணிக்கவில்லை. அவர் மீண்டும் 3 தலை அரக்கனை எதிர்கொண்டார். இங்கிருந்து ஓடினால் பாம்பு தலை வாய் திறந்து தாக்க பாய்ந்தது. என்னால் அவரை எதிர்கொள்ள முடியாது. ஹகனே திகைத்து நின்றான். ஹினாட்டா. அரக்கன் தொடர்ந்து தாக்க அவன் தப்பிக்க மட்டுமே முடிந்தது. நிச்சயமாக டெல்டோரிஸ் வந்து கொண்டிருப்பார்கள். அவன் பல்லை கடித்தான். அதுவரை தாக்கு பிடிக்க முடிந்தால் அவன் கண்கள் விரிந்தன. வால் பலமாக வீசி மண்ணும் பாறையும் பறக்க அவள் திகைத்து நின்றாள். தகாயுகி வன்ம புன்னகையுடன் அந்த காட்சியை பார்த்தான். கணினி பச்சை அறிவிப்பை காட்டியது. தேடல் நிறைவேறியது. சிவப்பு அறிவிப்பு. சாதனை நிலை. மரணம், பரிசு, சந்திக்க அனுமதி. அவன் வியப்புடன் கண்களை திறந்தான். வெறுமையால் சூழப்பட்ட மேகங்கள் மீது நின்றிருந்தான். சுற்றிலும் பார்த்தான். அப்படியா, நீ வந்துவிட்டாய்? குரல் எதிரொலித்தது. பெண் புன்னகைத்தாள். நீ சீக்கிரம் வருவாய் என நினைத்தேன். நடுவானில் மிதக்கும் ஆடம்பர நாற்காலியில் சம்மணமிட்டு கையில் தாடை வைத்து புன்னகைத்தாள். உனக்காகத்தான் காத்திருந்தேன் எஜமான். அவன் குழப்பத்துடன் அவளை பார்த்தான். நான் எங்கே இருக்கிறேன்? யார் அந்த நபர்? குனிந்து தன் கைகளை பார்த்தான். நான் போர்டல் முதலாளியுடன் சண்டையிட்டேன் இல்லையா?
நீ இறந்துவிட்டாய். அவள் காதில் கிசுகிசுத்தாள். அல்லது அதன் விளிம்பில் இருக்கிறாய். இடுப்பில் கை வைத்து ஓரக்கண்ணால் அவனை பார்த்தாள். நீ உயிருடன் இருப்பதற்கு நான் உன்னை அழைத்ததே காரணம். அவள் நடக்க அவன் கண்களால் பின்தொடர்ந்தான். இப்ப என்ன நடந்தது? கைகளை பின்னால் கட்டி புன்னகையுடன் அவனை பார்த்தாள். என்ன கொடுமை இது? அதை அவ்வளவு விரும்பாமலே இருக்காதே. இருவரும் எதிரெதிரே நின்றனர். இது நான் கட்டுப்படுத்தும் மன உலகம். தலை குனிந்து சிரித்து அவன் மார்பில் விரல் வைத்தாள். உன் உடையின் உள்ளே உலகம். அவன் திகைத்துப் போனான். புனித பொருளின் உள்ளே உலகம். கைகளை உயர்த்தி நீர்க்குமிழி உருவாக்கினாள். குமிழியில் காயமுற்ற அவனது உருவம் தெரிந்தது. அவன் உற்றுப் பார்க்க அவள் கைகளை பின்னால் கட்டினாள். விரைவாக திரும்பினாள். தப்பிக்கலாம். கைகளை கட்டி அவனை நோக்கி கண்களை சுருக்கினாள். நீ எனக்கு உதவுகிறாய் என்றா? அது சரிதானே? அவன் புன்னகையுடன் அவள் தலையை தட்டினான். சந்தேகித்ததற்கு மன்னிக்கவும். அவள் வெறுப்புடன் அவன் கையை உதறினாள். நிம்மதியடைய இன்னும் நேரம் இருக்கு. அவள் நடக்க ஆரம்பித்தாள். எப்படியோ அவள் திரும்பி பார்த்தாள். இப்படியே போனா நீ செத்துடுவே. அவன் மௌனமா பார்த்துட்டு இருந்தான். அவள் தொடர்ந்தாள். எனக்கு அதிக சக்தி இல்லை. ஆனா இந்த ஒரு தடவை மட்டும் உதவ முடியும். வேற வழி இல்ல. அவள் கையை அசைத்தாள். கொஞ்சம் உதவி பண்றேன். அவன் தலை குனிஞ்சான். அவள் அந்த நேரத்தை பயன்படுத்தி அவன் கண்ல விரலால குத்தினாள். அவன் வலியில அலறி தரையில உருண்டான். உன் கண்ணை கொஞ்சம் சரி பண்ணிட்டேன். அவள் கை கட்டி நின்னு அவன் அலறுவதை பார்த்துக்கிட்டு இருந்தாள். சாதாரணமா இந்த எதிராளிய நீ ஜெயிக்க முடியாதவனா இருக்க மாட்டா. அவன் கண்ணை புடிச்சுக்கிட்டு உட்கார்ந்தா. உன் சண்டை பாணி ரொம்ப கடுமையா இருக்கு. அவன் கண்கள் ஒளிர்ந்தன. முதல்ல எதிராளிய நல்லா கவனி கண்ணே. அவன் எழுந்து உட்கார்ந்து கையால தாங்கிக்கிட்டு நீ யாருன்னு சொல்லு. ஏன் என் புனித பொருளுக்குள்ள இருக்க? அவள் சிரிச்சுக்கிட்டே கை கட்டி நான் ஒரு பேரில்லாத துரோகிதான். அவன் ஆச்சரியப்பட்டான். துரோகியா? அவர் கீழே பார்த்தார். அது நீர்ப்பரப்பு போல் தெரிந்தது. அவன் அதுக்குள்ள கையை அப்படியே வைக்க முடிஞ்சு. இன்னும் நிறைய கேட்கணும். ஒரு நிமிஷம். ரொம்ப முக்கியமா இருக்கு. தெரிஞ்சிக்கணும்னா வலிமையா ஆகணும். இப்போது வரைக்கும் நீ இன்னும் தேர்வை தாண்டல. மனித உலகத்துக்கு யுத்தம் கொண்டு வந்த உங்களுக்கு ஒரு பரிசுத்த ஆயுதம் கொடுக்கப்பட்டது. அது ஏன் தெரியணும்னு உனக்கு ஆசை இல்லையா? புன்னகைத்து மீண்டும் சந்திப்போம் ஆசா ஹினாட்டா என்றாள். கண்ணுளிர விழித்தான். அரக்கன் வால் தாக்க பாறை உடைந்தது. ஹினாட்டா என்ற கூக்குரல். அவள் தளர்ந்து அமர்ந்தாள். புழுதியில் ஒரு உருவம் பறந்தது. மகிழ்ச்சியுடன் அவன் உயரே பறக்கிறான் ஹினாட்டா என்றாள். காற்றில் சுழன்று குனிந்து தரையில் இறங்கினான். ஆயுதத்துடன் பின்னால் அபாயம். ஓடிவிடலாமா என்றாள். அவன் உறுதியாக இல்லை என்றான். அவன் கண்கள் ஒளிர்ந்தன. மூடுபனி பார்வையை மறைத்தது. 3 தலை அரக்கன் பாய்ந்தது. நகங்கள் வீசின. அவன் தப்பினான். அரக்கன் உருமியது. தொடர்ந்து தாக்கியது. அவன் தூக்கி வீசப்பட்டான். நகங்கள் கடந்தன. அகனே அதிர்ந்தான். என்ன? அவன் தொடர்ந்து தப்பித்தான். திடீரென உன் தப்பிக்கும் திறன் மேம்பட்டுள்ளது. வலதுபுறம் சாய்ந்து நகத்தை தவிர்த்தான். வலது. இடதுபுறம் சாய்ந்தான். இடது. எல்லாம் தெளிவாகத் தெரிகிறது. அரக்கன் சிவப்பு ஒளி வீசியது. அசைவு மட்டுமல்ல, கொடிய ஆற்றலையும் பார்க்க முடிகிறது. கொலை வெறி போல. உதட்டை கடித்தான். பயமாக உள்ளது. இறக்க நேர்ந்ததால் அரக்கன் உருமியது. எதிரி தெளிவாகத் தெரிகிறது. அதனால்தான் கை சிவந்தது. காலடி ஓசைகள். ஒரு குழு ஓடி வந்தது. கண்டுபிடித்தோம். அதோ இருக்கிறது. இப்போது காப்போம். தூரத்தில் நின்று கத்தினர். பொறு. மரத்தில் குத்தினான். இது பற்களை கடித்தான். பழிவாங்கல். கை சிவந்தது. அவன் முன்னோக்கி பாய்ந்தான். அவன் சென்ற பாதையில் சிவப்பு ஒளி தடம் தெரிந்தது. 3 தலை அரக்கன் இன்னும் கர்ஜித்தபடி அவன் தப்பி ஓடி சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி 3 தலை அரக்கனை குத்தினான். கை வயிற்றில் பட்டது. அது வலியில் அலறியது. ஹினாட்டாவும் 3 தலை அரக்கனும் உரத்து கத்தினர். அவன் கையில் சக்தியை சேகரித்து முதன்முறையாக அரக்கனை தூக்கி எறிந்தான். பெரும் அரக்கன் வீழ்ந்த காட்சி பெரும் திரையில் தெரிந்தது. ஷெர்ரி அதிர்ச்சியடைந்தாள். இது முதல்வர் கொடூரமாக சிரித்தார். கருத்துகள் திரையில் வெள்ளமெனப் பெருகின. அவன் அதை வீசி எறிந்தானா? இது உண்மையா? எதிர்பாராத திருப்பம். அசாத்தியம். தோல்வியாளருடையை குறைத்து மதிப்பிட்டவன் அவன் இன்னும் உயிருடன் இருக்கிறானா? கணினி முன் அமர்ந்திருந்த சிறுவன் கூறினான். யார் இதை எதிர்பார்த்தார்? 2 பெண்கள் தங்கள் போன்களை வியப்புடன் பார்த்தனர். உண்மையில் அசத்தல் முடிந்துவிட்டதென நினைத்தேன். கருத்துகள் தொடர்ந்து வந்தன. போர்டல் பாஸை வென்றதாக கூறுகின்றனர். அவன் மதிப்பெண்கள் கண்டிப்பா டாப்ல இருப்பான். அவன் மேல பந்தயம் கட்டி இருக்கணும். நானும் பணம் குவிச்சிருப்பேன் இப்ப. ஆனா அது முடியாதுல. ஆஸ்பத்திரி படுக்கையில் உட்கார்ந்த பொண்ணு கம்ப்யூட்டர் திரையை பார்த்தா முகம் மகிழ்ச்சியில் மலர்ந்தது. வெளியரங்க மேடையில்
பல பெரிய திரைகள் அமைக்கப்பட்டன. இவன் உண்மையிலேயே வகுப்பா? எல்லா மாணவர்களும் திரையை வெறித்து பார்த்தனர். ஷிசுகு கைகளை கட்டி பதட்டமா திரையை பார்த்தா. எபிஷிமா திரையை பார்த்தார். சரி, கடந்த கால நிகழ்வுகளை நினைவுகூர்ந்தார். அவங்களுக்கு இது வரணும். புன்னகைத்தார். கைகள் பாக்கெட்ல. இது சுவாரஸ்யமாகுது. 3 தலை அரக்கன் தரையில் கிடந்தது. மெல்ல மறைஞ்சிட்டு அவன் எழுந்திருக்க முயன்றான். அகானேயும் ஹகேனேயும் தூரத்திலிருந்து ஓடி வந்தாங்க. ஹினாட்டா அவனுக்கு பின்னால நின்னாங்க. நீ பரவாயில்லையா? ஆமா, அவனுக்கு உதவி எழுப்பினாங்க. தூரத்துல ஒரு கூட்டம் பார்த்துக்கிட்டு இருந்தது. தகாயுகி கோபத்துல, என்னாச்சு? அவன் 3 தலை அரக்கனோட சண்டை போடுற காட்சி. அந்த பசங்க திடீர்னு நல்லா ஆடுறான். பக்கத்துல நின்ன கீழதிகாரி பயந்து சொன்னான், எப்படி இப்படி ஆச்சு? நான் சொல்றேன், இது ஆபத்து. இப்படியே போனா ஹாகேன் எல்லாத்தையும் வெளிப்படுத்திடுவான். அவன் சும்மா இருந்தான். செய்யலாம். கண்ணுல வெறி தெரிஞ்சது. இதுதான் கடைசி சான்ஸ். அவனை முடிப்போம். கீழ்நிலை ஊழியர் சங்கடமாக புன்னகைத்தார். ஆனால் அது கொஞ்சம். மூவரும் இணக்கமாக நடந்து சென்றனர். அவன் கண்களை அகலமாக விரித்தான். என்ன? தகாயுகி கோபத்துடன் துணை அதிகாரியின் காலரை பிடித்தார். வெளியேற்றப்பட விரும்புகிறாயா? அந்த காட்சி யாரோ பதிவு செய்யப்பட்டது. தலைவர் போனை பாக்கெட்டில் வைத்தார். அவர் அப்படித்தான் பேசுகிறார். தலைவரே, ஷெர்ரி நெற்றியை பிடித்துக் கொண்டாள். அப்படி ஒரு மூர்க்கத்தனமான நபர். உடனே கைது செய்யுங்கள் என்று போனில் உத்தரவிட்டாள். ஆம், சற்று பொறுத்திருங்கள். முதல்வர் அவள் அருகில் நின்றார். கண்கள் மூடியபடி. இப்போதைக்கு பார்ப்போம். அவர் தலை குனிந்தார். இடையில் தடுப்பது அவர் வெறுப்பை மட்டுமே கூட்டும். இரும்பு கரங்களுடன் தகாயுகியின் உருவம் தோன்றியது. அப்படியானால் மீண்டும் ஒரு நாள் இதுபோல் செய்வார். ஷெர்ரி கேட்டாள். அவர்களே கையாளட்டுமா? அதுதான். அவள் போனில் உள்ள படத்தை பார்த்தாள். ஆனால் இது சரியா? சூட் மாணவன் சமாளிக்க முடியாமல் போகிறான். முதல்வர் பெருமூச்சிட்டார். மோசமானால் தலையிடுவோம். ஆனால் இப்போதைக்கு பரவாயில்லை. ட்ரோன் ஒன்று மேலே பறந்தது. தகாயுகி அருகிலிருந்தவரை பார்த்து புன்னகைத்தார். இருவரும் நடந்து செல்லும் மூவரை நோக்கி விரைந்தனர். இப்போது தகாயுகி மற்றும் ஹினாட்டாவின் புன்னகை பயங்கரமானது. பக்கத்தில் இருந்த இருவரையும் பின்னுக்கு தள்ளினான். தகாயுகி கைவீசி கத்தினான். ஹினாட்டா, முகத்தில் நேர்குத்து. செத்துப்போ. அவன் வெற்றிகரமாக சிரித்தான். அவன் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. அவனுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. குத்தை ஒரு கையால் தடுத்து திறன் வேறுபாடு தெரிந்தது. தகாயுகி பல் கடித்தான். மற்றொரு குத்து விழுந்தது. கெட்டவன். அவன் தொடர்ந்து தாக்கினான். ஹினாட்டா தற்காப்புக்கு கை உயர்த்தினார். தப்பித்து தகாயுகியின் முகத்தில் குத்தினார். தகாயுகி அலறியபடி தூக்கி வீசப்பட்டான். அவன் அங்கே நின்று பார்த்தான். இதெல்லாம் நீதான் செய்தாயா? ஒரு கை அவன் காலரை பிடித்து தூக்கியது. அவன் தலை குனிந்தான். இனி போதும். தகாயுகி கொடூரமாக சிரித்தான். அவன் விரைவாக தலையில் குத்தினான். அவன் சற்று மயங்கினான். பல் கடித்து தகாயுகியை தலையால் முட்டினான். தகாயுகி தரையில் வலியால் துடித்து தலையை பிடித்தான். நீ செய்வது குழந்தைத்தனமானது. அவன் மேலே நின்று கீழே பார்த்தான். அதனால்தான் இதுவரை உன்னை பொருட்படுத்தவில்லை. தகாயுகியின் கண்கள் இரத்தம் சிவந்திருந்தன. அவனை கொடுமைப்படுத்திய காட்சியை நினைவு கூர்ந்தான். என்னை பொருட்படுத்தவில்லையா? நீ இல்லை என்று சொன்னாய். அவன் கோபமாக புருவம் சுருக்கினான். தகாயுகி மீண்டும் குதித்து கத்தியபடி கையால் தாக்கினான். அவன் தகாயுகியின் வயிற்றில் குத்தினான். தகாயுகி வாந்தி எடுத்து முகம் குப்புற விழுந்தான். அவன் தீவிரமாக இருந்தான். உன்னை போன்றவர்களுக்கு. தகாயுகி தரையில் தட்டையாக கிடந்தான். எனது புனித பொருளை பயன்படுத்த வேண்டாம். அகனே ஓடி வந்தான். ஹினாட்டா. ஷெர்ரி போன் திரையை பார்த்தாள். முடிவாகிவிட்டது. முதல்வர் புன்னகையுடன் அருகில் நின்றார். உழைத்தவர்க்கும் உழைக்காதவர்க்கும் உள்ள வேறுபாடு. 2ஆம் குழுவின் மறுதேர்வு முடிந்தது. அவரை சூழ்ந்தனர். தேர்வுக்கு மறுநாள் வானம் தெளிவாக இருந்தது. அனைவரும் வழியில் பேசினர். முதல் பாடம் கணிதம். சலிப்பு. 2 பெண்கள் பேசிக் கொண்டிருந்தனர். பை சுமந்த ஒருவர் நடந்து சென்றார். அனைவரின் கவனமும் ஈர்க்கப்பட்டது. அவர் நடந்து செல்லும்போது கிசுகிசுத்தனர். அவன் பொருட்படுத்தாமல் நேராக நடந்தான். அவள் பின்தொடர்ந்தாள். அவள் திரும்பி பார்த்தாள். எல்லோரும் நம்மை பார்ப்பது போல் தோன்றுகிறது, இல்லையா? உற்சாகமாக பேசும் 2 சிறுவர்களை அவள் பார்த்தாள். இதுவரை அவர்கள் எங்களை புறக்கணித்தனர். அவள் புன்னகைத்து நடந்தாள். இப்போது அவர்கள் நிலை மாறியது போல் நடந்தனர். அவன் பெருமூச்சு விட்டான். எல்லோரும் இன்னும் மகிழ்ச்சியாக பேசிக் கொண்டிருந்தனர். கண் திறந்தபோது அனைவரும் அன்பாக வரவேற்றனர். அவர் புன்னகைத்தபடி தொடர்ந்து நடந்தார். அவள் ஒரு மிட்டாய் எடுத்து அவனிடம் கொடுத்தாள். நம் நோக்கம் நிறைவேறியது, அல்லவா? அவனும் புன்னகைத்தான். இருவரும் மகிழ்ச்சியாக நடந்தனர். திடீரென அவன் நிமிர்ந்து பார்த்தான். தூரத்தில் 2 உருவங்கள் நெருங்கின.
அவர்கள் ஹிபிஷிமாவும் ஷிசுகுவும் தான். அவர்கள் எதிரெதிரே நின்று பார்த்தனர். அவள் கூந்தலை சுழற்றினாள். நேற்று நான் வியந்தேன். என் கருத்தை சற்று மாற்றியுள்ளேன். அவங்க ஒருத்தர் கடந்துட்டாங்க, அவ்வளோதான். ஷிசுகுவை தவிர எல்லாரும் நடந்துட்டாங்க. அவ மட்டும் திரும்பி பார்த்தா. கிளாஸா இருந்தா அவன் சுலபமா ஜெயிச்சிருப்பான். அவ தலைய திருப்பிக்கிட்டா. அவளுக்கு என்னாச்சு? அவ ரொம்ப எரிச்சல் ஊற்றா. அவன் சிரிச்சுக்கிட்டே நடந்தான். அவ எப்பவுமே இப்படித்தான். உண்மையில 2 பேரும் போயிட்டாங்க. அவன் பெருமூச்சு விட்டான். அத பாராட்டா எடுத்துக்கோங்க. சரி, அவகிட்ட உன் உறவு என்ன? ஹிபிஷிமா மறுபடியும் திரும்பி பார்த்தா. அவன் வித்தியாசமா சிரிச்சான். மாலை வெயில் பள்ளிய பொன்னிறமா மாத்துச்சு. அறையில ஒரு பையன் சாமான்களை பேக் பண்ணிட்டு இருந்தான். மேசையில ஹகானே ஷூ பேர்ல வெளியேற்ற நோட்டீஸ் இருந்துச்சு. நெத்தி வியர்வைய தொடச்சுக்கிட்டான். சரி. சூட்கேஸ் இழுத்துட்டு அறைய ஒருக்கா பார்த்தான். எதுவும் மறக்கலைன்னு நினைக்கிறேன். கதவு கைப்பிடியில கை வச்சான். காலி அறைய பார்த்து பெருமூச்சு விட்டான். தலை குனிஞ்சு சூட்கேஸ் வெளியே இழுத்தான். திடீர்னு திடுக்கிட்டு நிமிர்ந்து பார்த்தான். நானே இதை விலைக்கு வாங்கினேன். தகாயுகி கைது செய்யப்பட்டதை அவர் நினைவு கூர்ந்தார். உண்மையில் இந்த முடிவு அவ்வளவு மோசமில்லை. தகாயுகி கொலை முயற்சிக்காக சிறார் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பப்படுகிறார். அவர் புன்னகைத்து கை நீட்டினார். எனக்கு அச்சுறுத்தல் இருந்ததால் வெளியேற்றப்பட்டேன். எனக்கு எந்த குறையும் இல்லை. அவர் பெருமூச்சு விட்டார். என்னை அப்படி பார்க்காதே. அவர் பையை துழாவி, முன்கூட்டியே சொல்கிறேன். அவர் கையில் ஏதோ வைத்தார். நான் கைவிடவில்லை. அவர் திறந்து பார்த்தபோது பச்சை திரவம் நிறைந்த சிறு குப்பி இருந்தது. இது என்ன? இது என் புனித பொருளால் செய்த குணமாக்கும் மருந்து. முதல்வர் அலுவலகத்தில் முதல்வர் பச்சை குப்பியை ரசித்துப் பார்த்து என்னிடம் சொன்னார். அவர் புன்னகைத்து மேலங்கியிலிருந்து ஏதோ எடுத்தார். பரிந்துரை கடிதம் கொடுக்கப்பட்டது. நான் தயாரிக்கும் விஷங்களுக்கு மதிப்பு உண்டு. அவர் அதை துப்பாக்கியில் ஏற்றினார். போர் வீரனாக எனக்கு திறமையில்லாமல் இருக்கலாம். துப்பாக்கியில் திரவம் பச்சையாக மாறியது. ஆனால் நான் முற்றிலும் பயனற்றவன் அல்ல. பழைய நினைவுகள் தோன்றின. உன் விடாமுயற்சி என்னை உணர வைத்தது. துப்பாக்கி மறைந்ததும் அவர் புன்னகைத்தார். நானும் சோகத்தில் மூழ்கக்கூடாது. அவன் அமைதியாக பார்த்தான். அவர் எழுந்து வணங்கினார். இறுதியாக இதை சொல்ல விரும்புகிறேன். எல்லாவற்றிற்கும் மன்னிக்கவும். அவர் மகிழ்ச்சியுடன் கை நீட்டினார். நன்றி ஹினாட்டா. அவன் புன்னகைத்தான். இருவரும் கை குலுக்கினர். வானம் பொன்னிறமாக மாறியது. அலுவலகத்தில் அவர் நாற்காலியில் சாய்ந்தார். மற்றொரு ஆண்டு பாதுகாப்பாக முடிந்தது. செயலர் அருகில் நின்று கண்ணாடி சரி செய்தார். பாதுகாப்பாக. இதை பாதுகாப்பானது என்கிறீரா? இது ஆபத்தானது. அவர் தாடையை தாங்கி, ஆனால் நல்ல காட்சி கிடைத்தது இல்லையா? அவர் புன்னகைத்து பார்த்தார். டெல்டோரிஸின் கில்ட் தலைவரும் மகிழ்ந்திருந்தார். அனைவரும் உபகரணங்களை நகர்த்தினர். ஷெர்ரி, வாரிசு நன்கு பயிற்சி பெறுகிறார் என அறிந்து மகிழ்கிறேன். அவள் சிரித்தாள். சூட் அணிந்த மாணவனிடம் சொல்லுங்கள். பயிற்சியாளராக வந்தால் வரவேற்போம். செயலாளர் அவரை பார்த்தார். அது ஆச்சரியம். அவர் இன்டர்ன்ஷிப் வழங்குவது அரிது. மாணவர் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். அவர் கடுமையாக இருந்தார். தெரியுமா, இப்போ 1ஆம் ஆண்டு மாணவர்கள் முன்னணிக்குச் செல்ல அதிகாரப்பூர்வமா அனுமதி. ஆயுதம் ஏந்திய மாணவர்களின் காட்சிகள் தெரிந்தன. ஆனா அவங்களுக்கு ஒரு கில்ட் தேவைப்படும். செயலாளர் தலையை சாய்த்தாள். நிபந்தனை சி பிரிவு அல்லது அதற்கு மேலே இருக்கணும், சரிதானே? இப்பிரிவைச் சேர்ந்த ஹினாட்டா தகுதிகளை பெற முடியும்னு நினைக்கிறீங்களா? அவர் சிரித்தார். 2 அறிவிப்புகள். சோதனையில் அவள் சி பிரிவு, அவன் பி பிரிவு. நிச்சயமா. பி பிரிவில் எல்லோரும் அவனையே பார்த்துக் கொண்டிருந்தனர். அவன் வகுப்பின் பின்னால் அமைதியாக அமர்ந்திருந்தான். அவன்தான். ஆமாம். அவன் தலை குனிந்தான். வகுப்பு முழுவதும் அமைதியாக அவனை மதிப்பிட்டது. சங்கடமாக இருந்தது. அவன் கரும்பலகையை தீவிரமாக பார்த்தான். பி பிரிவில் இருப்பதால் ஏ பிரிவும் இருக்கும்னு அர்த்தம். ஆசிரியர் முன் விரிவுரை செய்தார். மாணவர்கள் ஆர்வமாக விவாதித்தனர். வகுப்பிலிருந்து வேறுபட்டு அனைவரும் புத்தக பயிற்சிகளை ஆர்வமாக பேசினர். அமர்ந்திருக்கும் விதமும் வேறு. அனைவரும் நட்புடன் ஒருவருக்கொருவர் படிப்பில் உதவினர். வகுப்பில் இல்லாத வளர்ச்சி உணர்வு இங்கு தெரிந்தது. கண்மூடி யோசித்தான். பின்தங்காமல் கடினமாக உழைக்க வேண்டும். புதுசு. இருநிற முடியுள்ள பையன் கேட்டான். பி வகுப்பில் எப்படி இருக்கு? அவன் ஆச்சரியப்பட. பையன் சிரித்தான். நான் அரகாவா சுபாரு. நீண்ட நாளாய் பி வகுப்பில் இருக்கேன். சிரிப்புடன். ஒரு கேள்வி கேட்கலாமா? கண் திறந்து. ஏமாற்றுவதற்கான உன் ரகசியம் என்ன? அதிர்ச்சியுடன். ஏமாற்றுவதா? அது எப்படி சாத்தியம்? அரகாவா நிமிர்ந்து கை நீட்டி. நான் இங்கு படிக்கும்போது வகுப்பிலிருந்து பி வகுப்புக்கு யாரும் வந்ததில்லை. வகுப்பில் எல்லோரும் திரும்பி பார்த்தனர். பி வகுப்பு எப்படி நேரா பி வகுப்புக்கு வந்தது? உங்களுக்கு உண்மையில் திறமை இருக்கான்னு எல்லாரும் ஆர்வமா இருந்தாங்க. அவர் மேசையில கை வச்சு அடிச்சாரு. பி வகுப்புல இருக்க தகுதி இருக்கா இல்லையான்னு அரகாவா குனிஞ்சு கேட்டார். போர்டல் பாசுக்கும் டெல்டோரோஸ் உதவினாரா? அவன் புன்னகைச்சான். அரகாவா கோபமா கேட்டார். ஏன் சிரிக்கிற? என் வகுப்புல எப்பவும் தகாயுகி மாதிரி ஒருத்தர் இருப்பார். வகுப்புல எல்லாரும் பாடத்தை கவனிச்சாங்க. வாத்தியார் மேடையில நின்னாரு. அடுத்த வருஷம் மறுமதிப்பீடு வரை இங்க எல்லாரும் பி வகுப்புதான்.
அரகாவா சலிப்பா தாடை ஊன்றினார். எத்தனை பேர் மாறியிருப்பாங்க? அவர் கவனமா கேட்டார். பி வகுப்புல திருப்தி அடையாதீங்க, நீங்க இலக்கு வைக்கணும் ஏ வகுப்புக்கு. வாத்தியார் சிறந்த மாணவர்களை நினைச்சார். இம்முறை ஏ வகுப்புல இருந்து ஒரே ஒருத்தர் தான் மாறினார். திறமையில பெரிய வித்தியாசம் இருக்கு. வாத்தியார் மேடையில நின்னு சொன்னார், நல்ல கில்டுல இந்த வித்தியாசத்தை குறைக்க வேலை செய்யணும். அரகாவா குரல் கொடுத்தார். ஆசிரியரே, என்ன சொல்கிறீர்கள்? நாங்கள் வெறும் விளையாட்டாக இருக்கிறோம் என்று நினைக்கிறீர்களா? பயிற்சிக்கு இந்த போர்ட்டல் பயனற்றது. ஆசிரியர் தலையசைத்தார். இங்கே நாங்கள் வேறு என்ன செய்ய முடியும்? அது ஒரு நல்ல கேள்வி. ஆசிரியர் தற்காலிக உரிமம் காட்டி, சி பிரிவுக்கு மேல் சென்றவர்களுக்கு இது போதுமான திறன் உள்ளதற்கான சான்று என்றார். அனைவரும் தற்காலிக உரிமம் என முணுமுணுத்தனர். அனைவரும் வியப்பில் இதனுடன் டி பிரிவு நடைமுறை போர்ட்டல்களை பார்க்கலாம் என்றனர். டெல்டோராஸ், ஹெவன்லி, விக்டர், பீனிக்ஸ் ஆகியோர் போர்ட்டில் சூழ்ந்திருந்தனர். ஆனால் அரசு அங்கீகார கில்ட்டுடன் செல்ல அனுமதி தேவை. இன்டர்ன்ஷிப் என்று சொல்லப்படுபவை. அவர் மேடையில் கைகளை ஊன்றினார். வகுப்பை பார்த்தபோது பெரும்பாலோர் பள்ளி நாட்களிலிருந்தே அனுபவம் பெற்றிருந்தனர். அவர் இன்னும் கவனமாக பலகையை பார்த்தார். உயிருக்கு ஆபத்தாக இருக்கலாம், ஆனால் உயர இலக்கு வைத்தால் சவால் விடுவது நல்லது. இன்டர்ன்ஷிப். மதிய உணவு நேரத்தில் அனைவரும் பேச ஹாலுக்கு விரைந்தனர். அகனே தன் வகுப்பை கடந்து சென்றார். வணக்கம் ஹினாட்டா. மேஜையில் உணவு பெட்டியை வைத்து நாற்காலியில் அமர்ந்தாள். பி வகுப்பு எப்படி இருக்கிறது? நான் பொருந்தாமல் உணர்கிறேன். அப்படியா? அவள் உணவு பெட்டியை எடுத்தாள். ஈ வகுப்பிலிருந்து வந்தாலும் அதே பார்வை விரும்பத்தகாதது. உணவை திறந்தபடி தகாயுகி போன்றவருடன் சிக்கிக் கொண்டேன் என்றாள். எல்லா வகுப்பிலும் இப்படி சிலர் இருப்பார்கள். சாப்பிட்டபடியே பேசிக்கொண்டனர். அப்படி, அதை பற்றி கேள்விப்பட்டாயா? இன்டர்ன்ஷிப் பற்றியா பேசுகிறாய்? ஆமாம். அவள் புன்னகைத்தாள். உனக்கு தெரியுமா, இன்டர்ன்ஷிப்பிலும் செயல்பாட்டுக்கு ஏற்ப ஊதியம் கிடைக்கும். அவன் சாப்பிடுவதை நிறுத்தினான். எவ்வளவு சம்பாதிக்க முடியும்? கில்ட்டு மற்றும் போர்டல் பொறுத்து மாறும், ஆனால் கணிசமாக இருக்கும். சில நிகழ்வுகளை நினைவு கூர்ந்தார். பயிற்சி போர்டலை விட அதிகம் கிடைக்கும். பள்ளியில் பணம் சம்பாதிக்க முடியும் என்று புன்னகைத்தபடி காகிதத்தை பிடித்தார். மருத்துவமனையில் இருப்பவரை நினைத்தார். உடல் சிகிச்சை பெறுபவர் அம்மா மற்றும் ஹிகாரியின் பில்களுக்கு உதவலாம். கணினி திரையில் அளவுருக்கள் தெரிந்தன. பயிற்சி போர்டலில் வளர்ச்சி வரம்பை அடைகிறது. அவர்கள் மௌனமாக ஒப்புக்கொண்டனர். இது 2 ஒன்றாக கிடைக்கும் சலுகை. இன்டர்ன்ஷிப்புக்கு எங்கே விண்ணப்பிக்கலாம்? ஆசிரியர் அறை முன் அறிவிப்பு பலகையில் தகவல் இருக்கும் என நினைத்தாள். சொல்கிறீர்களே, அந்த இடம் எப்போதும் கூட்டமாக இருக்கும். அவர் ஆர்வமாக எழுந்தார். சரி, போய் பார்ப்போம். அவசரப்பட வேண்டாம், எப்போதும் ஆட்சேர்ப்பு நடக்கும். அவள் புன்னகைத்தாள். பள்ளிக்கு பின் சேர்ந்து போய் விண்ணப்பிக்கலாமா? அவன் புன்னகைத்தான். கண்டிப்பா. ஒரு பொன்னிற பெண் மேஜைக்கு அருகில் குந்தி தாடையை கையில் வைத்தாள். நானும் சேர்ந்து விண்ணப்பிக்க விரும்புகிறேன் என. அவள் ஆச்சரியப்பட்டாள். நீங்கள் ஏன் இங்கு இருக்கிறீர்கள்? ஏன்? பொன்னிற பெண் எழுந்து நின்றாள். இது பி பிரிவு. ஏ பிரிவு அருகில்தான். நான் இருக்கும் இடம் பக்கத்திலே. நான் இங்கிருப்பது அவ்வளவு விசித்திரமில்லை. இல்லை, அது விசித்திரம்தான். பெண் இன்னும் புன்னகைத்தாள். நீங்கள் வாக்குறுதிப்படி வந்துவிட்டீர்கள். பெண் அவனை சுட்டிக்காட்டினாள். இப்போ நீங்க கூட நடிக்கலாம், சேர்ந்து இன்டர்ன் செய்வோம். இல்லை, சூழ்நிலை உறைந்தது. பொன்னீர பெண் அதிர்ச்சியில் ஏன் என்று கத்தினாள். உன்னுடன் சுற்றினால் பயிற்சி பெற முடியாது. ஜன்னல் அருகே அமர்ந்திருந்தவரை கவனிக்கவில்லை. அரகாவா குறுக்கே கால் போட்டு சிந்தித்தார். ஏ பிரிவு உயர்குடி, சிறந்த திறமை, நான் இருந்தால் என்ன? சத்தமிடும் மூவரையும் பார்த்து கொண்டிருந்தான். ஈ பிரிவு மாணவனுடன் போவதை விட நான் உன்னுடன் இருப்பது பாதுகாப்பு. அவன் புன்னகைத்தான். இன்டர்ன்ஷிப் வேண்டுமென்றாரா? நல்லது. அவனை பார்த்தான். நான் அதே இடத்திற்குச் சென்று உன் உண்மை அடையாளத்தை வெளிப்படுத்துவேன். ஹினாட்டா, நீ நலமா? அரகாவாவை கவனிக்காமல் இரு பெண்களும் அவனை சூழ்ந்திருந்தனர். வகுப்பு முடிந்ததும் அவன் தன் அறைக்கு திரும்பினான். மதிய உணவு இடைவேளையை நினைவு கூர்ந்தான். இறுதியில் சச்சி அதே இன்டர்ன்ஷிப்பிற்கு விண்ணப்பித்தாள். பையை மேஜையில் வைத்து காகிதத்தை பிடித்தான். இன்டர்ன்ஷிப் இடம் ஏல்பேன், பி ரேங்க், கீழ்ட்டு. இலக்கு இடம் டி வகுப்பு போர்டல். நாற்காலியில் கைகளை ஊன்றிக் கொண்டான். அவங்க 3 பேரை மட்டும்தான் எடுக்கிறாங்க. தேர்வில் தோக்காம இருக்கணும்னு நினைக்கிறேன். திடீர்னு குரல் கேட்டு அதிர்ச்சியுடன் திரும்பி பார்த்தான். இப்ப இத பத்தி கவலைப்படுறது சரியா? பச்சை முடி கொண்ட பெண் படுக்கையில் படுத்திருந்தாள். உன் திறமையோட எங்கேயும் யார் கையிலையும் சாவது ஆச்சரியமில்ல. படுக்கையில் காமிக்ஸ் படிக்கும் பெண்ணை பார்த்து வியப்புடன் விழித்தான். நீ இங்க என்ன பண்ற? பெண் தன் தாடையை கையால் தாங்கினாள். நீ வித்தியாசமா கேள்வி கேட்கிற. அவள் எழுந்து உட்கார்ந்தாள். இந்த உடல் உன் கோட்டையோட பிணைக்கப்பட்டுள்ளது. நான் இங்கே இருப்பது அவ்வளவு வினோதமாக இருக்கக்கூடாது. இல்லை, அது வினோதமானதுதான். அவன் திரும்பி பார்த்தான். முன்பு நீங்கள் தெளிவாகச் சொன்னீர்கள், வலிமை பெற்ற பிறகு மீண்டும் சந்திப்போம் என்று. நீங்கள் கேட்டதால்தான் பலம் பெற வேண்டும் என்றேன். என்னை சந்திக்க நீங்கள் பலமாக இருக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. அவள் மேஜையை நோக்கி நடந்து ஒரு புத்தகத்தை எடுத்தாள்.
உங்கள் வளர்ச்சி மெதுவாக இருந்ததால் நேரில் வந்து பார்க்க வேண்டியிருந்தது. அவன் அமைதியாக பார்த்துக் கொண்டிருந்தான். எதற்கு இவ்வளவு ஆச்சரியப்படுகிறீர்கள்? அவள் புன்னகையுடன் நிமிர்ந்து பார்த்தாள். புனிதப் பொருட்கள் வெறுமையிலிருந்து தோன்றி பௌதீகப் பொருட்களுடன் தொடர்பு கொள்கின்றன. இந்த உடலும் அதற்கு விதிவிலக்கல்ல. அவன் ஒன்றும் சொல்லவில்லை. அவள் படுக்கையில் அமர்ந்து மடியில் புத்தகத்தை திறந்தாள். கட்டிலில் கைகளை ஊன்றி நிமிர்ந்து பார்த்தாள். நீங்கள் யார்? கடந்த முறை சொன்னேனே, பெயரற்ற துரோகி என்று. அவள் தன் தாடையை தடவினாள். என்னை ஏதாவது பெயரில் அழைக்க விரும்பினாள். அவள் புன்னகைத்தாள். நானாஷி என்று அழையுங்கள். அடுத்த நாள் வகுப்பில் அகனே ஹினாட்டாவுக்கு எதிரே அமர்ந்து பால் குடித்தார். ஏதாவது பிரச்சனையா? அவன் ரொட்டி சாப்பிட்டான். ஒன்றுமில்லை. உன்னால் பொய் சொல்ல முடியாது, இல்லையா? அவன் கண்களை மூடினான். அப்படியானால் நான் ஒன்று கேட்க வேண்டும். பின்னால் சுட்டிக்காட்டி அகனேவிடம் கேட்டான். இங்கே ஏதாவது தெரிகிறதா? அவள் பயந்தாள். பயமாக, அங்கே ஏதாவது இருக்கிறதா? இல்லை, நான் வேடிக்கை செய்கிறேன். அந்த பெண் அவன் முகத்தருகே சாய்ந்தாள். நானாஷி மற்றவர்களுக்கு தெரிவதில்லை. அவன் கையில் பச்சை நிற அறிவிப்பு தோன்றியது. தோன்றும் திரை உரிமையாளருக்கு மட்டுமே தெரியும். சச்சி தன் மதிய உணவை கொண்டு வந்தாள். மகிழ்ச்சியாக, என்ன பேசுகிறீர்கள்? மிக இயல்பாக அவள் உள்ளே நுழைந்தாள். இரு பெண்களும் அருகருகே அமர்ந்தனர். ஹினாட்டா அருகில் ஏதோ உள்ளதாகச் சொல்கிறார்கள். உங்களுக்கு தெரிகிறதா? சச்சி வருத்தமடைந்தாள். இது எதிர்பார்க்கக்கூடிய இயல்பான எதிர்வினைதான். இது மிகவும் அதிகம். பெண் தலையைச் சாய்த்தாள். பயிற்சி எப்போது தொடங்குகிறது? இடுப்பில் கைகளை வைத்தாள். இப்போதைய திறனில் எப்போதும் இறக்கலாம், தெரியுமா? நேற்று முதல் இப்படித்தான் உள்ளது. அவன் அமைதியாக இருந்தான். ஏதோ யோசித்துக் கொண்டிருந்தேன். படுக்கையில் குறுக்காக அமர்ந்த பெண் நினைவில் உள்ளது. பலவீனரிடம் பேச வேண்டாம். அதனால் அவள் எதுவும் சொல்வதில்லை. வகுப்பில் கை கட்டி பெண் நின்றாள். இவரின் நோக்கம் என்னவாக இருக்கும்? ஒருவன் கதவை திறந்தான். அதோ, நீங்கள் இங்கேதான். அகனே கத்தினாள். அது திரு கோன்சோ. கோன்சோ கை கட்டி உள்ளே வந்தார். கிளாஸ்ல படிச்ச நீங்க எல்லாரும் சி கிளாஸ்ல போவீங்கன்னு யார் நினைச்சிருப்பாங்க? அவன் நிமிர்ந்து பார்த்தான். அப்படின்னா என்ன? அவர் 2 தாள்களை கொடுத்தார். இது கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆசிரியர் அனுமதிச்ச மாணவர்களுக்கு உதவ நான் பொறுப்பு. இரு பெண்கள் மகிழ்ச்சியா தாள்களை வாங்கினர். உங்க இருவருக்கும் வாழ்த்துக்கள். கில்ட்டு வகுப்புகளை ஒதுக்கியதும் எளிதாயிடுச்சு. கோன்சோ புன்னகைத்தார். நான் ஒன்னு சொல்லணும். நீங்க 2 பேரும் பள்ளி முடிஞ்சதும் மீட்டிங் ரூம்க்கு வாங்க. சார், எனக்கு என்ன? அவன் புன்னகையுடன் பார்த்தான். நீ தேர்வாகல. மீதமுள்ளது ஏ கிளாஸ் மாணவன். அரகாவா உட்கார்ந்து பேச்சை கேட்டான். அவங்களுக்கு தொலைதூர ஆதரவாளர் தேவை. உன்னை விட அகனேவ முன்னுரிமை. அவன் வலியால் தலையை பிடித்தான். நானும் தோத்துட்டேன். இரு பையன்கள் வகுப்பில் சோகமா தலை குனிஞ்சாங்க. சச்சி பார்வையை உயர்த்தினாள். திரு கோன்சோ, மன்னிக்கணும், ஆனா நடுவுல விட்டுட முடியாது. விட்டா 6 மாசம் ரைட்ல கலந்துக்க முடியாது. சச்சியும் சோகமா தலை குனிஞ்சா. ரொம்ப சோர்ந்து போகாதே. வேற இடங்களிலும் ஆள் தேடுறாங்க. தலையை கொஞ்சம் தூக்கி பார்த்தான். அவன் கையில ஒரு காகிதம் கொடுத்தாங்க. உனக்கு சிறப்பு வாய்ப்பு வந்திருக்குன்னு தெரியுது. ஆச்சரியமா அந்த காகிதத்தை வாங்கினான். என்னது? இது நமக்குத்தான். நானாஷி கை கட்டி பக்கத்துல பார்த்தா. பறவை சத்தம், வெயில், பள்ளி முடிஞ்சதும் பயிற்சி இடம். சந்தோஷமா சிரிச்சான். பூதம் மறையறத பார்த்துக்கிட்டு தலையைச் சுரிஞ்சான். நானாஷி பின்னாடி பாறையில உட்கார்ந்தா. சலிப்பா முகம் வச்சு எல்லாத்தையும் சுத்தம் செஞ்சா. ஒரு பிங்க் கல்லை எடுத்தான். சிஸ்டம் காட்டுச்சு. இனி ஹாப்காப்ளின் கற்களை வாங்க முடியாது. தரையில உட்கார்ந்து மேல பார்த்தான். பயிற்சி இடத்திலையும் வளரலாமான்னு யோசிக்கிறேன். ஸ்டேட்ஸ் பேனல பார்த்தான். பலம் 5 கூடினா ரேஜ் சூட்ட சுலபமா பாவிக்கலாம். பாறையில உட்கார்ந்த பொண்ண திரும்பி பார்த்தான். நம்பிக்கையே இல்ல. நானாஷி கை நீட்டி, இப்படி போர் போனா சாவு நிச்சயம்னா. அவன் குழப்பமடைந்தான். இந்த உடல் தந்த கண்களுக்கு என்னாச்சு? சரி, அது கண்கள் நீளமாய் மின்னின. வீரனின் மந்திரக்கண். 3 தலை அரக்கனை நினைத்தான். இலக்கின் அடுத்த நகர்வை முன்னறியும் கண். பயனுள்ள திறன். ஆனால் திடீரென கண்கள் வலித்தன. இது நீண்ட நேரம் நிற்காது. சிறுமி பாறையில் குறுக்காக அமர்ந்தாள். குறைந்த அறிவாற்றலால் இருக்கலாம். சரி, அறிவாற்றல் என்றால் என்ன? அவள் மேலே பார்த்தாள். அறிவாற்றல் அசாதாரணத்தை புரிந்துணரும் சக்தி. அவன் தலையைச் சாய்த்தான். அதன் பொருள் என்ன? சுருக்கமாக, மந்திரம் செயல்படுத்தும் சக்தி. ஹினாட்டா வியப்படைந்தான். மந்திரமா? ஏன் இவ்வளவு ஆச்சரியம்? சின்னங்கள் அதிக மர்மமானவை, இல்லையா? அவன் தாடையை தடவினான். அரக்கர் மந்திரம் பயன்படுத்துவர், மனிதர் அல்ல என கேள்விப்பட்டேன். அப்படியா? அவள் கையை நீட்டினாள். சரியான தூண்டுதல் கொடுக்கப்பட்டால் மந்திரம் யாருக்கும் வெளிப்படும். ஆனால் வெளிப்பாட்டின் பின் திறமைகள் நபருக்கு நபர் மாறுபடும். கணினி காட்டியது மேஜிக் 5-0. அவள் உதட்டை பிதுக்கினாள். ஐஞ்சா, நிறுத்து, அப்படி பார்க்காதே. அவள் தலை குனிந்து பெருமூச்சு விட்டாள். சரி. அவள் ஒரு போஸ் கொடுத்தாள். இந்நிலையில் வேறு வழி பயன்படுத்தத்தான் வேண்டும். வேறு வழியா? அவர் தீவிரமாக பார்த்தார். உண்மையில் சி கிரேடு போர்ட்டலை சவால் செய்யும் திறன் உனக்கு உள்ளது.
அவள் பார்த்தாள், ஆனால் அதை முழுமையாக பயன்படுத்த முடியவில்லை. அவள் விரலில் ஒளிப்புள்ளி தோன்றியது. ஒளி பெரிதாகி நீண்ட கூடம் கொண்ட வாயில் திறந்தது. அவள் அங்கேயே நின்றாள். வலிமை பெற விரும்பினால் கவனமாக கேள். அவன் வியப்பில் கண்களை விரித்தான். வாயில் நுழைவு. அவன் கம்பீரமாக வாயிலை நோக்கி நடந்தான். இருண்ட பாதையில் அவன் நடந்தான். மின்னும் நெருப்பொளி அவன் முகத்தில் படிந்தது. எனக்கு தெரியவில்லை. பாதை முடிவில் ஒளி மின்னியது. அவன் வியப்பில் கண்களை விரித்தான். மரக்கம்பம் வயிற்றை துளைத்தது. இரத்தம் கக்கினான். தொடர்ந்து நீண்ட மரக்கம்புகள் அவனை துளைத்தன. இதுவரை நான் கடினமாக உழைத்த நாட்கள். அவன் கண்கள் விரிந்தன. நான் சகித்த வேதனை நிறைந்த நாட்கள். ஒரு பெரும் பாறை விழுந்தது. இரத்தம் சிதறியது. இப்போது இது வெறும் பறவையின் இரத்தம் போலானது. அவன் கண்களை அகலத் திறந்தான். பசும் புல்வெளியில் அவன் கிடந்தான். நடுங்கும் கை மேலே உயர்ந்தது. அவன் உயிருடன் இருந்தான். சிறுமி கால் மேல் கால் போட்டு அமர்ந்தாள். என் வாயில் ஆவியை மட்டுமே கடத்தும், அது உடலை பாதிக்காது. நானாஷி தலை சாய்த்து புன்னகைத்தார். ஆனால் போர்டலில் உங்கள் உடல் பாதுகாப்பற்றது. வியர்வை வழிந்தது. நீங்கள் கோபமாக உணர்கிறீர்களா? இது எவ்வளவு அநியாயம்? கண்கள் சிவந்தன. புரியும் மரணங்கள் மட்டுமே வரும் என நினைக்கிறாயா? பாறையிலிருந்து இறங்கி இப்படி இருந்தால் நீ வலுவடைய மாட்டாய். என்ன சொல்கிறீர்கள்? இளைஞர்கள் தோன்றினர். முதலில் இன்டோமிடபிள் ரேஜ் சூட் பயன்படுத்த முடியவில்லை. சூட்டின் விழிப்பு அதன் சொந்த நிபந்தனைகளை கொண்டுள்ளது. அவன் அதிர்ந்தான். உணர்ச்சி தீவிரம்தான் தூண்டுதலா? அது ஒரு நிபந்தனை. மார்பில் குத்தி உணர்ச்சிகளால் மட்டும் வலுவடைய முடியாது. பயந்து அடுத்த சூட் விழிப்புக்கு? அப்போ நான் அந்த நிலவரையை முடிக்க வேண்டுமா? அமைதியாக. இது ஒரு குறுக்கு வழி என்று சொல்வேன். நானாஷி திரும்பி, இடம் மாறலாமா? நிலவொளி நகரத்தின் மீது பிரகாசித்தது. அவர் தரையில் விரிந்து கிடந்தார். நானாஷி படுக்கையில் குறுக்கே அமர்ந்தார். அவள் மயக்கமுற்ற அவனை பார்த்தாள். சூட்டை எழுப்ப அதற்கு வலிமையும் உணர்வும் காட்ட வேண்டும். அவர் சுவரோரம் நடந்தார். மரணம் ஒரு அபத்தமானது. உடல் முழுவதும் காயங்கள். அதை வெல்லு. கூரையில் கூரிய முட்கள் மீண்டும் குத்தி உடலை துளைத்தன. இரத்தம் கக்கி கீழே விழுந்தான். பெரும் பாறை வேகமாய் உருண்டது. அதிர்ச்சியில் கண் விரிந்தது. நம்பிக்கையற்று. பெரும் கூக்குரல் கேட்டது. திடுக்கிட்டு எழுந்தான். சூட். வலியுடன் மார்பை பிடித்தான். கையில் முகம் சாய்த்து அவள் பார்த்தாள். நானாஷி அமைதியாய் பார்த்தார். ஹினாட்டா அஞ்சினார். சுரங்க வாயிலுக்கு தள்ளாடினான். கால் நுழைவாயைத் தொட்டது. நடுங்க அவனை பார்த்தாள். தைரியமிழந்தாயா? அவன் பயந்தான். ஆனால் அதை வெல்ல வேண்டும். மரண பயத்தை, அச்சத்துக்கு அடிபணியாமல் எதிர்கொள். அவள் நிதானமாக பேசினாள். உங்கள் உலகில் இப்படிப்பட்டவர்கள். அவள் பிரகாசமாய் சிரித்தாள். வீரர்கள் என்றழைக்கப்படுகிறார்கள், இல்லையா? அடுத்த நாள் காலை அவன் தனியே நடந்தான். கையை பார்த்தான். இறுதியில் அதன் பின் மீண்டும் முயல முடியவில்லை. அரக்கன் தாக்கியதை நினைத்தான். இம்முறை வேறு. கூர்மையான ஈட்டிகள் உடலை துளைத்தன. உண்மை மரணம். வலியுடன். வெறும் அருகாமை அல்ல. கையின் பச்சை ஒளியை பார்த்தான். நானாஷியும் என் தயக்கம் கண்டு கைவிட்டு புதையலுக்குள் சென்றாள். உண்மையில் சாகமாட்டேன் என்று தெரிந்தும் கை நடுங்கியது. அவன் நெற்றியை பிடித்தான். சபித்தான். சீச்சி. கதவு முன் தயங்கினான். டெல்டோரஸ் இன்டர்ன்ஷிப் அறை என்ற அறிவிப்பு கதவில் இருந்தது. மன்னிக்கவும். கதவை திறந்து உள்ளே சென்றான். சிலர் நீண்ட மேஜையைச் சுற்றி அமர்ந்திருந்தனர். அவன் அமைதியாக கவனித்தான். அனைவரும் ஏ வகுப்பிலிருந்து. நீயும் வந்துவிட்டாய். அப்படியா? முன்னாள் இ வகுப்பு. அவன் திரும்பி பார்த்தான். ஹிபிஷிமா வந்தான். டெல்டோரஸ் இன்டர்ன்ஷிப். உனக்கு கடினமாக இருக்குமோ? பச்சை முடி பெண் சிரித்தாள். ஷிசுக்கு பார்த்தாள். நீயும் தானே? பி வகுப்பு மாணவர்களுடன் ஏன் பழகவில்லை? என்னடா சொன்னே, முட்டாளே? அவன் கோபமா? நான் தொடக்கத்திலிருந்தே பீல். என் திறமை உன்னை போல. அவனை விட அன்கோ கோபமா? வித்தியாசம் தெரியலனா? அதான் நீ இன்னும் பீலையே. அரகாவா நடுங்கி. நீயும் சமீபம்தான் பி வகுப்பிலிருந்தே, இல்லையா? க்ளோயி குன். பொன்முடி. சுவாரஸ்யமில்லை. கை கட்டி. நீ விளையாட தகுதியற்றவன். என்னடா? அரகாவா. சரி, நீ தகுதியானவனா பார்ப்போமா? காட்ரோசை. வயிற்றை பிடித்தான். அரகாவா அதிர்ச்சி. என்ன? க்ளோயி சிரித்து. கவனிச்சியா? அதனால்தான் நீ விளையாட்டுத் தோழனாக முடியாது. எபிஷிமா ஆழ்ந்த யோசனையில். மறந்துட்டேன். இவனோட கருவி பார்க்க முடியாத கத்திகளை கட்டுப்படுத்தும். மறைந்த நடனக்காரன். க்ளோயி ஆச்சரியமாய் பார்த்தான். காற்றின் துண்டுகளை பிடிப்பதை பார்த்து அவன் புரிஞ்சுக்கிட்டானா? எபிஷிமா சிரிச்சா. ஷிசுக்கு பக்கம் போய் உக்காந்தான். அவ திரும்பி, இப்படி வியர்க்கிறது பரிதாபமா இல்லையா? அது வேற விஷயம். ஷிசுக்கு கை நீட்டி, இவ்ளோ அசிங்கமா நடந்துக்கிட்டா நீ இந்த இன்டர்ன்ஷிப்ல இருந்து போயிடலாம். என்னடா சொன்ன, முட்டாளே? ஷிசுகு பார்த்தா பலவீனர் சுமைதான். அவன் அதிர்ச்சி. வீணர் தடையாக இருக்காங்க. ஷிசுகு, நீ. யாரோ கதவை திறந்து பேச்சை நிறுத்தி, எல்லாரும் வந்துட்டாங்களா? அதிகாலைக்கு மன்னிக்கணும். இந்த நேரம்தான் கிடைச்சது போல. எல்லாரும் ஷிசுக்குவ சுத்தி கூடினாங்க. சரி, இங்க வாங்க எல்லாரும். அவ பார்த்தா இன்டர்ன்ஷிப் ஒரு வாரத்துல ஆரம்பம்.
அவன் கை முறுக்கினான். நல்லா கேளுங்க, தயாரா இருங்க. மேசையில ஒரு பை வீசப்பட்டது. நானாஷி, இருக்கியா? அவன் சத்தமா கூப்பிட்டான். வாசல திற, ஆவி உலகத்துக்கு கதவ திரு. கையில வரைஞ்சதுல இருந்து அவ வந்தா. இதென்ன? நீ திடீரென உற்சாகமா இருக்க. அவள் ஒளிய சுட்டி காட்டி, அந்த பெண்ணோட வார்த்தை உன்னை தாக்குதா? நீ அதை கேட்டியா? சரி. அவன் கையை இறுக்கமா மூடினான். நான் பலவீனன்னு சொன்னாங்க. நான் எதுவும் திருப்பி சொல்ல முடியல. உண்மை என்னன்னா, நான் ஒரு கோழை. நேருக்கு நேர் எதிர்கொள்ள பயப்படுறேன். அவன் உறுதியா கையை உயர்த்தினான். ஆனா நான் பலவீனன்னு சொன்னதால நான் சும்மா இருக்க மாட்டேன். என் மனசு அவ்வளவு பலவீனம் இல்ல. அவள் புன்னகைச்சா அவனை பார்த்து. அவன் உறுதியா கதவை தாண்டி நடந்தான். எளிதில் விட்டுட மாட்டேன். கணினி பச்சை நிற அறிவிப்பை காட்டுச்சு.